மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக் கனியை அடைந்து உய்ந்து போனேனே. நம்பிகளே, நம்பி சுவாமிகளே, வாருங்கள் பட்டரே. என்னவாயிற்று? ஏனிப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறீர்கள்? ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை உம்மிடம் சொல்வதற்காக தான் ஓடி வந்தேன். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு சொல்லுங்கள். மன்னர் வந்து கொண்டிருக்கிறார். வரதனை தரிசிக்க வறியவரும் வருவர், மன்னரும் வருவர். அடடா சுவாமிகளே, அவர் தங்களை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் தகவல் வந்தது. அடியேனையா? நாட்டில் வாழும் பல்லாயிரம் மக்களுள் அடியேனும் ஒருவன். மக்களில் ஒருவனை பார்க்க மன்னர் வருவதா? அடியேன் சென்று அவரை காண்பதுதான் முறை. இதோ அடியேனே செல்கிறேன். வேண்டாம். நமஸ்காரம். வணங்குகிறேன் நம்பி அவர்களே. தங்களை நான் வந்து காண்பதுதான் முறை. தவறு செய்து விட்டேன் திருக்கச்சி அவர்களே, தவறு செய்து விட்டேன். அன்றாடம் அரண்மனைக்கு வரும் கூட்டத்தில் தாங்களும் ஒருவர் என்றெண்ணி அன்று தங்களுக்கு தகுந்த மரியாதையை அளிக்க தவறிவிட்டேன். தவறேதும் இல்லை மன்னவா. அடியேன் மிக மிக சாதாரணமானவன், சாமானியன், எளியவன். மக்கள் குறையை செவிமடுக்கும் மன்னர் எங்கள் குறையையும் செவிமடுக்க மாட்டாரா என்றுதான் அன்று அங்கு வந்தோம். தங்கள் குறையையும் செவிமடுத்தேன், ஆனால் அதை தீர்க்க முனையவில்லை. ஏன் அதை தீர்க்க முடியவில்லை என்பதற்கு தாங்கள் அளித்த விளக்கம் தங்களின் மீது அடியேனுக்கு இருந்த மரியாதையை உயர்த்தியதே தவிர தாழ்த்தவில்லை மன்னவா. தங்களின் பிரஜைகளின் சுபீட்சமே தங்களின் மனதில் மேலோங்கி இருந்திருக்கிறது. அதையே தலையாய கடமையாய் தாங்கள் நினைத்ததால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் செய்யும் யாகத்திற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறீர்கள். அதனாலேயே அவர் கோயிலுக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த தயங்கியிருக்கிறீர்கள். தன்னலத்திற்காக செய்தது அல்லவே அது. நாட்டின் நலனை கருதி தாங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் சிறு வருத்தம் அடியேனின் மனதில் இருந்தாலும் பின்பு தங்களை எண்ணி அடியேன் பெருமிதம் கொண்டதுதான் உண்மை. ஆஹா, அற்புதம் சுவாமிகளே. நமஸ்காரம் திருக்கச்சி சுவாமிகளே. நமஸ்காரம். குழல் நாதம் போல் உங்கள் திருவாயிலிருந்து வந்த பாசுரம் அடியனின் மனதை கொள்ளை கொண்டது. அதற்கு காரணம் அடியேன் அல்ல கூரீசா. ஆழ்வார்களின் தமிழில் கலந்திருக்கும் பக்தியே அதற்கு காரணம். இப்பாசுரம் தொண்டரடி பொடி ஆழ்வாரின் திருமாலை. ஆஹா, வாடிக்கையாக தாங்கள் அந்த வரதனுக்கு சாற்றும் பூமாலையை வரதனோடு சேர்த்து சேவித்திருக்கிறேன்.
இன்று ஆழ்வாரின் திருமாலையை தங்கள் திருவாயால் சேவித்தது காஞ்சியம்பதியில் இருந்து கொண்டு அரங்கனையே சேவித்தது போல் இருந்தது. நீ சொல்வதும் உண்மைதான். தொண்டரடி பொடி ஆழ்வார் செய்து கொண்டிருந்த கைங்கரியத்தையே இன்று அடியேனையும் செய்யும்படி பணித்திருக்கிறான் பரதன். அதற்கு பொருத்தமாக தாங்கள் சேவித்த பாசுரத்தின் பொருளையும் அடியேனுக்கு செவிக்குளிர கொடுத்தருள வேண்டும். அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் அருளிய கருத்துரையின்படி அடியேன் உனக்கு தெரிவிக்கிறேன். பாயும்படியான காவிரியாலே சூழப்பட்ட திருவரங்கத்திலே பாம்பனை மேல் சயன கோலத்தில் கண் வளருகிறான் ஆச்சரிய செயல்களை கொண்ட எம்பெருமான். அந்த பெரிய பெருமாளுடைய திருமகள் உரையும் மிகச்சிறந்த திருமார்பும், மரகத மணி போன்ற திருமேனியுடைய பச்சை நிறமும், சிறந்த தோளும், தூய தாமரைக்கு ஒப்பான திருக்கண்களும், சிவந்த திருவதரங்களும், பவழம் போன்ற திருவாயும், வேலைப்பாடுள்ள அழகிய திருமுடியும், இவைகளால் வந்த தேஜஸும் சொரூபத்தை அறிந்த அடியவர்களுக்கு இழக்கத்தகுமோ? நிச்சயம் இழக்கத்தகாத. தாங்கள் பாசுரத்தில் தெரிவித்தபடி சேவித்து அனுபவிக்க, அதை என்றென்றும் அனுபவிக்க வேண்டும் போல் ஆவலை தூண்டுகிறது. பாசுரங்களின் இருத்தாழத்தில் ஈடுபட்டன்றோ பெருமாள் அன்று மழை பொழிய வைத்தார். இப்போது இன்னொன்றும் விளங்குகிறது. அது என்ன குரேசா? அன்று எங்கள் கூரத்திற்கு வந்த ராமானுஜர் ஏன் தமிழ் பாசுர வகுப்பை கூரத்திலும் தொடங்கச் சொன்னார் என்பதைத்தான் கூறுகிறேன். ஓ, கூரத்திலும் தம் பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறானா ராமானுஜன்? எப்படிப்பட்ட மேலோங்கிய சிந்தனை பார்த்தாயா அவனுக்கு? இந்த சிறிய வயதில் முற்போக்கான சிந்தனை ராமானுஜனுடையது. ஆனால் தமிழ் பாசுர வகுப்பை தம் ஊரான ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்க ராமானுஜன் பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட மனவாட்டங்கள், பாவம் அவன். இருப்பினும் கடைசியில் அவன் மன உறுதியே வென்றது. இந்த நேரத்தில் அவனுடைய தந்தையார் சோமயாஜியை பற்றியும் சொல்ல வேண்டும். தன் மகன் ஒன்று செய்தால் அதில் நிச்சயம் ஓர் அர்த்தமும் ஓர் நல் விளைவும் உண்டு என்று பரிபூரணமாக நம்பி அவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார். அவரும் ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர்தான். கூரேசா, நீயும் ராமானுஜனும் போன்றோர் இந்த சமுதாயத்திற்கு பெரும் தூண்களை போன்றவர்கள். உங்களை போன்றவர்களால் தான் திராவிட வேதமான தமிழ் பாசுரத்தின் மகத்துவம் மக்களை சென்று அடையும். ராமானுஜன் கூறியபடி சீக்கிரமே தமிழ் பாசுர வகுப்பை கூரத்திலும் தொடங்கிவிடு. அடியேனின் விருப்பமும் அதுதான். ராமானுஜரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது என் தலையாய கடமை. ஆனால் அதற்கு தங்களை போன்ற ஆசான் இருக்க வேண்டும். எனவே தாங்கள் ஆசானாக இருந்து தமிழ் பாசுரத்தை அடியேனுக்கு ஓதவிக்க வேண்டும். குரேசா, அடியேன் வரதன் வரதன் என்று ஒரே திசையில் போய்க் கொண்டிருப்பவன். அந்த பரந்தாமனை மனதில் கொண்டே பாசுரங்கள் சேவித்தும் அந்த அனுபவத்திலேயே அடியேன் லயித்துக் கொண்டிருப்பவன். அப்படி இந்த அடியேன் பாடும் பாசுரத்தில் லயித்தும் சிலர் இந்த அடியேனை சிறப்பித்து கூறலாம். மற்றபடி என்னால் என் அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் லாவகம் அடியேனுக்கு தெரியாது. ஆனால் நீயும் ராமானுஜனும் அப்படி இல்லை. உங்களின் சிறந்த கைங்கரிய அனுபவத்தை பிறருக்கும் கொண்டு செல்லும் வழிவகையும் ஆற்றலும் கொண்டவர்கள். உங்களால் முடியாதது என்ற ஒன்று உண்டா என்ன? பின்னாளில் அப்படி ஒன்று இருக்கப் போவதும் இல்லை. அதற்காக அடியேனால் உங்களுக்கு இந்த பாசுர வகுப்பு விஷயத்தில் உதவ முடியாது என்று சொல்ல வரவில்லை. நிச்சயம் அப்போதைக்கு அப்போது தமிழ் திராவிட வேதம் நம்மூரில் வளர்ச்சி அடைய அடியேனால் இயன்றதை செய்கிறேன். மற்றபடி ஒரு ஆசானாய் இருந்து போதிக்கும் அளவிற்கு அடியேனுக்கு தகுதி இருப்பதாக தெரியவில்லை கூரேசா. ஆனால் ஆசானாகும் தகுதி உனக்கும் ராமானுஜனுக்கும் பூரணமாக இருக்கிறது. காலம் விரைந்தோடும் போது அது நிச்சயம் பூர்த்தி ஆகும். சுவாமி, தன்னடக்கத்தில் தான் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள். ஏதோ அடியேனின் மனதில் இருந்ததை தங்களிடத்தில் தெரிவித்து விட்டேன். அதை ஆராய்ந்து அடியேனுக்கு இதமானதை செய்யுங்கள். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன, அதற்குள் புறப்படுகிறாயா? இன்னும் சற்று நேரத்தில் வெயில் உச்சத்திற்கு வந்துவிடும். இந்த நேரத்தில் ஊர் திரும்புவது உச்சிதமல்ல. பரவாயில்லை சுவாமி, வண்டியில் தான் வந்துள்ளேன். எப்படியும் சௌகரியமாய் ஊர் போய் சேர்ந்து விடுவேன். அடியேன் சொல்வதை கேள். இந்த காஞ்சியம்பதியில் வரதன் அனுகிரகத்தால் அடியேனுக்கும் ஒரு சிறு குடில் உள்ளது. விசேஷமான திருவிழா நடைபெறும் சமயத்தில் அடியேன் அக்குடிலேயே தங்கிவிடுவது வழக்கம். அதுபோன்று இன்று நீ இங்கு வந்ததும் அடியேனுக்கு விசேஷம்தான். எனவே வெயில் தாழும் வரை நீயும் என் குடிலேயே தங்கிவிட்டு
பிறகு கூரத்திற்கு புறப்படலாமே. தாங்கள் வலியுறுத்தி கூறிய பிறகு அதை தட்ட முடியுமா? அடியேன் நிச்சயம் உங்களுடனேயே உங்கள் குடிலில் தங்கிவிட்டு புறப்படுகிறேன். பாகவதரின் சர்க்கம் மகத்துவமானது. அதை அடியேன் தவறவிடுவேனா? நம்பிகளே, நாளை வைகாசி விசாகம், நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம். பிரசாதமாக தத்யோன்னத்துடன் சர்க்கரை பொங்கலும் கொடுக்க வேண்டும் என்று அடியேன் சொல்கிறேன். நிர்வாக அதிகாரி எப்போதும் போல வெண்பொங்கல் அல்லது தத்தியோன்னம் மட்டும் கொடுங்கள் போதும் என்கிறார். அவர் கோணத்தில் அவர் பார்க்கிறார். திடீரென்று பொருட்செலவு கூடிவிடும் என்று பார்க்கிறார் போலிருக்கிறது. அதேதான். இதில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாதமே நடந்தது. கோவில் செலவுகளை கட்டுப்படுத்துவது நிர்வாகத்தின் கீழ் வரும், அதனால் நான் சொன்னபடி செய்யுங்கள் என்கிறார். இது நடைமுறையின் கீழ்தான் வரும். ஆண்டாண்டு காலமாக வைகாசி விசாகத்துக்கு சர்க்கரை பொங்கல் கூடுதலாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதனால் சர்க்கரை பொங்கல் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அடியேன் சொல்கிறேன். வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இது நிர்வாகத்தின் கீழ் வருமா அல்லது நடைமுறையின் கீழ் வருமா என்று மன்னரையே தான் கேட்க வேண்டும் போல இருக்கிறது. இதற்கெதற்கு மன்னரை தேடி ஓட வேண்டும்? தாங்கள் அதிகாரியிடம் ஒரு வார்த்தை பேசினால் போதும், அவர் இதற்கு ஒத்துக்கொள்வார். இல்லை பட்டரே, அனாவசியமாக அடியேன் இதில் தலையிடுகிறேன் என்று அதிகாரி நினைத்து விட்டால்? அது எப்படி நினைப்பார்? தங்கள் மீது பெரும் மரியாதையும் மதிப்பும் கொண்டவர் அவர். தங்களின் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச மாட்டார். அந்த மதிப்பையும் மரியாதையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சொல்கிறீர்கள். சரிதான். சாதகமாக பயன்படுத்தி தங்களின் மடத்துக்கு ஒரு அண்டா சர்க்கரை பொங்கலும் என் அகத்திற்கு ஒரு அண்டா சர்க்கரை பொங்கலுமா எடுத்துக்கொண்டு போக போகிறோம். வரதனை சேவிக்க வரும் சேவார்த்திகளுக்கு தானே கொடுக்க போகிறோம். அடியேனும் இதில் தலையிடாமல் நழுவி போய்விட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படியோ பெரிய கொக்கியை போட்டு அடியேனை இதில் மிகவும் அழுத்தமாக மாட்டி விடுகிறீர்கள். சரி, அடியேன் உங்கள் விருப்பப்படியே அதிகாரியிடம் பேசுகிறேன். அப்பா, இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. சேவார்த்திகள் கேட்பார்கள், சுவாமி, என்ன இன்று நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் ஆயிற்றே, சர்க்கரை பொங்கல் கிடையாதா என்று பதில் சொல்லி ஆக வேண்டுமே. பல்லிழித்துக் கொண்டு இருந்து விட முடியாதே. சரி, கவலைப்படாதீர்கள். அடியேன் அதிகாரியிடம் பேசுகிறேன். இப்போது உங்கள் பிரச்சனை தீர்ந்தது இல்லையா பட்டரே? ஒரு பிரச்சனை தீர்ந்தது, இன்னொரு பிரச்சனை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். ஓ, யாதவ பிரகாச சுவாமிகளா? ஆமாம், காவியுடை பூண்ட பிரச்சனை. நீர் எப்படி மழையை கொண்டு வரலாயிற்று என்று குதிக்க போகிறார் பாருங்கள். வாருங்கள் வாருங்கள், நமஸ்காரம். ஆஹா, தாங்கள் கஷாயத்தில் கூட ஜொலிக்கிறீர்கள். என்னது கஷாயமா? எங்கள் குருநாதர் என்ன சுக்கா மிளகா திப்பிலியா கஷாயத்தில் ஜொலிக்க? மன்னிக்க வேண்டும், தங்களை கண்டதும் ஒரு பரவசம் உண்டாகி விடுகிறதா? நாக்கு குளறி கஷாயத்தை கஷாயம் என்று சொல்லிவிட்டேன், அவ்வளவு. என்ன திருக்கட்சி, சாதித்து விட்டீர் ஐயா, சாதித்து விட்டீர். எதை சொல்கிறீர் சுவாமிகளே? என்ன தெரியாதது போல் கேட்கிறீர்? புகழ் மழையில் நனைய வேண்டும், அப்படித்தானே? அதுதான் மழையை கொண்டு வந்து விட்டீர்களே. மன்னிக்க வேண்டும், அதை தங்களுக்கு போட்டியாக நினைத்து அடியேன் செய்யவில்லை. பிறகு ஏதோ மக்களுக்கு அடியேனால் முடிந்ததை செய்யலாம் என்று எண்ணிதான். மக்களுக்கு? நான் மட்டும் ஆடு மாடுகளுக்கா செய்ய நினைத்தேன். ஆடு மாடுகளுக்கு என்றால் அதற்கென்று ஒரு யாகத்தையும் எங்கள் குருநாதர் செய்வார். பாசுரத்தை பாடி மழையை கொண்டு வந்து விட்டீர். நீர் அப்படி அன்று மழையை கொண்டு வராமல் இருந்தாலும் அடுத்த நாள் நிச்சயமாக என் யாகத்தின் மூலம் மழையை கொட்டோ கொட்டென்று கொட்ட வைத்திருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுவாமிகளே. இங்கே பாரும் திருக்கட்சி, நோக்கமும் என் நோக்கமும் மழையை பொழிந்து மக்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு நீர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதில் எந்த வழி சரியான வழி என்று நமக்குள் சர்ச்சை வேண்டாம். நம்முடையது பொது நோக்கு, பொது நல நோக்கு. சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். இருவரின் இலக்கும் ஒன்றாக இருக்கையில் நாம் இணக்கமாக போவதுதானே நல்லது. சுவாமிகளே, உம்மையும்
உம் வேத ஞானத்தையும் தர்க்க திறமையையும் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தாங்கள் குன்றிலிட்ட விளக்கு தங்களோடு போட்டி போடுவது என்பது ஊர்க்குருவி பருந்தோடு போட்டி போடுவது போல. ஏன் அற்பமான எறும்பு அர்ஜுனன் தேருடன் போட்டி போட்டது போல என்று கூட சொல்லலாமே. தாராளமாக சொல்லலாம். ஆக நாம் இணக்கமாக ஒருவருக்கொருவர் உபகாரமாக இருப்பது ஊருக்கு நன்மை பயக்கும். என்ன, நான் சொல்வது சரிதானே? நீங்கள் சொல்லுவது எது சரியில்லாமல் இருக்கும்? அனைத்தும் சரியே. போதும் திருக்கச்சி, நீர் சொன்னதையெல்லாம் நான் மனதில் இருத்திக் கொள்ள பார்க்கிறேன். நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ஊரையும் உலகத்தையும் உய்ய வைப்போம். ஆகட்டும் சுவாமி. வருகிறேன். வாருங்கள். என்ன நம்பிகளே, திடீரென்று யாதவ பிரகாசருக்கு ஞானோதயம் வந்து விட்டது? எப்போது வேண்டுமானாலும் ஒருவருக்கு ஞானோதயம் வரலாம். இவருக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. நீர் வேறு. உமக்கு குறுக்கு புத்தி என்றால் என்னவென்றே தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து விடுகிறீர். இவர் பால் அல்ல சுவாமி, நன்கு கலக்கிய சுண்ணாம்பு நீர். பால் என்று நம்பி வாயில் விட்டுக் கொண்டால் தொண்டைதான் வெந்து போகும். விஷயம் என்ன தெரியுமா? மன்னர் இப்போது தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்று இவருக்கு தெரிந்துவிட்டது. இப்போது தங்களை விரோதியாக்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் இணக்கம் சுணக்கம் என்று தங்களை வளைக்க பார்க்கிறார். ஜாக்கிரதையாக இரும். உறவாடி கெடுக்கும் உத்தம வில்லர் யாதவ பிரகாசர். பகவானிடம் சரணடைந்த ஒருவன் யாரிடமும் அஞ்ச தேவையில்லை. அனைத்தையும் பகவானிடம் ஒப்படைத்து விடுவோம். அவன் பார்த்துக் கொள்வான். வாருங்கள் நம்பி சுவாமிகளே, வணங்குகிறேன். எழுந்திரு குரேசா. நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ அந்த ஆதிகேசவன் அருள் புரியட்டும். தாங்கள் யாரிடமாவது சொல்லி அனுப்பியிருந்தால் அடியேன் கோவிலுக்கு வந்து தங்களை சந்தித்திருப்பேனே. தாங்கள் இவ்வளவு தூரம் வரவேண்டி இருந்திருக்காது. காஞ்சியம்பதியிலிருந்து கூரம் பலகாத தூரமா இருக்கிறது. பக்கத்தில் தானே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீ மேற்கொண்டிருக்கும் மிகச்சிறந்த ஒரு நற்பணியை கேள்விப்பட்டதிலிருந்து உன்னை பார்த்து பாராட்ட வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இப்பேற்பட்ட அற்புதமான பணியை மேற்கொண்டிருக்கும் உன்னை அடியேன் நேரில் வந்து பார்ப்பதுதானே முறை. அதனால் தான் உன் அகம் தேடி அடியேன் வந்திருக்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளா, வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். எங்கள் குடிலுக்கு தாங்கள் எழுந்தருளியது பெரும் பாக்கியம். தாயே, மா தவம் இருந்துதான் தாங்கள் இப்பிள்ளையை பெற்றிருக்க வேண்டும். எப்பேற்பட்ட நல்லெண்ணம் உதிக்கும் உள்ளம் கொண்டவன் உங்கள் புத்திரன். ஸ்ரீபெரும்புதூருக்கு ஒரு ராமானுஜன் என்று நாம் சொன்னால் கூரத்திற்கு ஓர் கூரேசன். வைணவ கடல் தந்த விலைமதிப்பில்லா முத்துக்கள் இவர்கள். எல்லாம் பெருமாளின் ஆசீர்வாதமும் எங்கள் முன்னோர் செய்த புண்ணியமும் தான். தங்களின் புதல்வன் இயற்கையின் சீற்றத்தினால் அவதிப்படும் எளியவர்களுக்கு ஒரு பெரிய மண்டபம் கட்டுகிறான் என்று கேள்விப்பட்டேன். மிகுந்த பொருட்செலவு ஆகும் என்பதால் ஏனாத்தூரில் உள்ள உங்கள் நிலத்தை விற்று அப்பணியை கூரேசன் செய்வதாகவும் கோயில் பட்டர் அடியனிடம் சொன்னார். ஆமா, சில நாட்களுக்கு முன் பெய்த பெருமழையினாலும் அது ஏற்படுத்திய வெள்ளத்தினாலும் பாதிப்புக்குள்ளான பலர் கோயிலில் தங்கினார்கள். ஆனால் கோயிலுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சாரார் மிகுந்த அவதிக்குள்ளானார்கள். அது கூரேசனை மிகவும் பாதித்து விட்டது. ஆமாம் நம்பிகளே, அவர்கள் செய்த பாவம்தான் என்ன? ஊர் மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் திகழ தெருக்கூட்டியும் பல கடினமான வேலைகளை செய்து உடல் உழைப்பை தரும் இவர்கள் வசதியாக வாழ நாம் வழி செய்யவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் நிகழும் போது அவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்காதது அது என்ன நியாயம்?
அடியேன் கட்டும் இந்த மண்டபத்தில் சாதி மத இனப்பேதங்கள் இல்லாமல் அனைவரும் தங்கலாம். இங்கு எந்த கட்டுப்பாடும் நடைமுறைப்படுத்தப்படாது. எவ்வளவு சீரிய சிந்தனை! வெறும் சிந்தனையோடு மட்டும் நின்று விடாமல் அதை செயல்படுத்தவும் செய்கிறாய். ஒவ்வொன்றிலும் தனக்கு என்ன ஆதாயம் என்று மட்டும் பார்க்கும் மனித கூட்டத்தில் பொதுநலத்திற்காக, அதுவும் குரல் கொடுக்க முடியாமல் அல்லல் படும் ஒரு சாராருக்காக பாடுபடும் உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதப்படுகிறேன் குரேசா. நம்பி சுவாமிகளே, தாங்களும் தங்கள் செல்வத்தை காஞ்சி வர்தனின் சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுதானே வருகிறீர்கள்? இல்லை குரேசா, அடியேனுக்கு வந்த சொத்தில் நந்தவனம் அமைத்து அடியேன் அந்த பெருமாளுக்கு மட்டுமே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ உன் சொத்துக்களை விற்று பகவானின் பக்தர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாயே, இதுவல்லவோ பகவானுக்கு பிரீத்தி. உலகத்தை உய்விக்க பெருமாளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று ஆழ்வார்களை சொல்வார்கள். அதேபோல் அனைத்து சாராரையும் உய்விக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ள உன்னை கூரத்திற்கே ஆழ்வான் என்று ஏன் சொல்லக்கூடாது? அடியேன். கூரேசா, இன்னும் எத்தனை நேரம் நம்பி சுவாமிகளை இங்கேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்க போகிறாய்? அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு போக வேண்டாமா? மன்னிக்க வேண்டும் சுவாமிகளே, பேச்சு சுவாரஸ்யத்தில் மறந்துவிட்டேன். அகத்திற்குள் தாங்கள் எழுந்தருள வேண்டும். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். குரேசா, திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன குரேசா, என்னவாயிற்று? எப்பொழுதும் மலர்ந்த முகம், அதற்குகந்த வார்த்தைகள் என்று இருப்பாய். ஆனால் இன்று வாடிய முகம், வார்த்தைகளில் சோகத்தின் சுவடு. உன்னை இதுபோல் அடியேன் பார்த்ததில்லையே. கர்மபந்தம் சுவாமி. அடியேனின் தாய்க்கு உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. மருத்துவர் வந்து பார்த்தும் நம்பிக்கை வார்த்தைகள் ஏதும் கூறவில்லை. ஆனால் நீ மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவனாயிற்றே குரேசா. இருப்பினும் தொப்புள் கொடி சம்பந்தமாயிற்று. அடியனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதை பதைத்து ஓடி வருவார் அடியனின் தாய். அப்படிப்பட்டவள் முடங்கி போய் படுத்த படுக்கையாய் இருப்பது என் மனதை மிகவும் சங்கடப்படுத்துகிறது. நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான் குரேசா. தாய் என்ற உறவு மிகவும் முதன்மையானது, பரிவில் உச்சமானது, இயல்பாய் உள்ள அன்பால் ஈர்க்கக்கூடியது. அடியேன் தாய் தந்தையரை விட்டு விலகி வந்துவிட்டேன் என்றாலும் இப்பொழுதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடியேனின் தாயை கண்டுவிட்டேன் என்றால் ஒரு க்ஷணம் உருகி போய்விடுவேன். அவரின் அன்பின் ஆக்கர்ஷணம் அப்படி. பிறகு அனாதி கால உறவான வரதனை நினைத்து அந்த கர்மபந்தத்தில் இருந்து மீண்டு வருவேன். அடியேனும் அப்படித்தான் நம்பிகளே. அடியேன் மனதை தேற்றிக் கொள்கிறேன். என்னதான் என் சோகத்தை வெளிக்காட்டாமல் நடந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் பாசம் உந்தி தள்ளிவிடுகிறது. இன்று உங்களை தரிசித்தது அடியனுக்கு மிகவும் இதமாக இருக்கிறது. உன் வருத்தத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது குரேசா. இல்லை என்றால் உன் தந்தை உன்னை பார்த்து மிகவும் உடைந்து போய்விடுவார். உன்னுடைய இந்த மன வருத்தம் உன் தந்தையை பீடிக்காமல் பார்த்துக்கொள். நிச்சயம் சுவாமிகளே, அதற்குத்தான் அடியேன் முயன்று கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த புத்தி தடுமாற்றம் ஒரு சமயம் குந்தி தேவிக்கே ஏற்பட்டது. மகாபாரத யுத்தம் முடிந்து கண்ணன் துவாரகைக்கு புறப்படும் முன், கண்ணா, நீ இங்கிருந்து புறப்படுவதற்கு முன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உள்ள பற்றை வேரோடு அறுத்து விடு, இல்லையேல் என்றென்றும் உன்னை சிந்திப்பது கடினம் என்று குந்தி தேவி வேண்டினாள். கண்ணன் எனும் பரம்பொருளை நேரே கண்ட பின்னும் பராக்கிரமங்களுடைய பாண்டவர்களை ஈன்ற போதும் குந்தி தேவிக்கே இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்ய தோன்றிற்று என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். ஒருவர் மீது பாசம் வைப்பது தவறா நம்பிகளே? இல்லை குரேசா, பாசம் வைப்பதில் எந்த தவறும் இல்லை. பற்று வைப்பதுதான் தவறு. பாசத்திற்கும் பற்றுக்கும் என்ன வித்தியாசம் நம்பிகளே? இவர்கள் என் தாய் தந்தையர்,
இவன் என் தம்பி, அண்ணன், இது என் வீடு, இவர்கள் என் உற்றார்கள் என்று நினைப்பது பற்று. நாம் அனைவரும் பகவானுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அனைவரையும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி இல்லா வைகுண்ட லோகத்திற்கு அவர்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான பாசம். அவர்களுக்கு நாம் செய்யும் நன்மையும் அதுதான். உன் தாய் தந்தையரிடம் உனக்கு இருப்பது பாசம்தான். அதை அடியேன் நன்கு அறிவேன். அடியேனின் தாய் தந்தையரிடமும் அடியேனுக்கு இருப்பது அந்த பாசம்தான். ஏன், புராணங்களையே எடுத்துக்கொள்ளேன். பக்த பிரகலாதனும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தானே இருந்தான். பகவான் நரசிம்மராக அவதரித்து இரண்யனை வதம் செய்த பிறகு தன்னிடமிருந்து ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுக்கொள் என்று பிரகலாதனிடம் கூறினார். பிரகலாதன் வெகுநேர சிந்தனைக்கு பிறகு கேட்ட வரம் என்ன தெரியுமா? என் பிரபு, அடியேனுடைய தந்தை நற்கதியை அடைய வேண்டும், அவர் செய்த தவறை பொறுத்தருள வேண்டும் என்பதுதான். அதற்கு நரசிம்மமூர்த்தி, நீ வரமாக யாசித்ததை நீ கேட்பதற்கு முன்பே அருளிவிட்டேன் என்றார். யாரேனும் ஒரு பக்தன் எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டால் அவனுடைய 21 தலைமுறைக்கு யாம் முக்தியை அளிக்கிறோம். அவ்வகையில் உன் தந்தை ஒரு அசுரனாக இருந்தாலும் உன் சம்பந்தத்தால் அவர் முக்தியை அடைந்து விட்டார் என்றார் நரசிம்மமூர்த்தி. இது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும் குரேசா. உன் பக்தியால் உன் தாய் தந்தையரும் என்றோ முக்தியை அடைந்து விட்டார்கள். அதுதான் நீ அவர்களின் மீது வைத்திருக்கும் பாசத்தின் வெளிப்பாடு. இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அந்த பரந்தாமனின் பிள்ளைகள் என்ற உயர்ந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தப் போகும் பெரும் பொறுப்பு ராமானுஜனுக்கும் உனக்கும் இருக்கிறது குரேசா. அதை மனதில் கொண்டு தற்காலிகமாக இப்பொழுது ஏற்பட்டுள்ள மன கஷ்டத்தை நீக்கி உள்ள உறுதியோடு இருப்பாய் குரேசா. இது உன்னிடத்தில் அடியேன் வைக்கும் அன்பான வேண்டுகோள். தாங்கள் அறிவுறுத்தியதை நிச்சயம் மனதில் கொள்வேன் சுவாமி. இதுவரை தங்களிடம் பேசியதில் ஆறுதலும் புது தெம்பும் அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் சத்சங்கத்தின் பெருமை. நல்லது குரேசா. மீண்டும் உன் முகத்தில் அந்த பழைய மலர்ச்சியை பார்த்து விட்டேன். எதிர்வரும் சோகம் எதுவாயினும் அது உன் உள்ளத்தை ஆழ்ந்து பாதிக்காமல் பார்த்துக்கொள். உணர்ச்சி வசப்பட்டு விடாதே. நிச்சயம் சுவாமிகளே. அம்மா, இதை கொடியுங்கள். துளசி தீர்த்தம் அம்மா. திருக்கச்சி நம்பிகள் காஞ்சியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். தங்களை பார்க்க வேண்டும் என்று என் மனது கிடந்து அடித்துக் கொண்டிருந்தது. வந்து விட்டீர்கள். தாங்கள் இங்கு வந்தது எனக்கு மிக்க சந்தோஷம். பெறுவதற்கரிய பாக்கியம் இது. ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள் தாயே. தாங்கள் அதிகம் பேச வேண்டாம். தாங்கள் சில நாட்களாக உடல்நலம் சுகமில்லாமல் இருப்பது பற்றி கூரேசன் சொன்னான். அதற்காகத்தான் விரைந்து தங்களை பார்க்க ஓடி வந்தேன். தாங்கள் இங்கு வந்ததில் அந்த அத்திகிரி வரதனே இங்கு வந்ததாய் உணர்கிறேன். கூரேசா, அதிதிக்கு ஏதாவது கொடுத்தாயா? அருந்த மோர் கொடுத்தேன் அம்மா. தங்களை பார்க்க வேண்டும் என்று துடித்தது ஏன் தெரியுமா? பகவானின் திருவடி மலர்களை பற்றும் காலம் நந்து விட்டதாக தோன்றுகிறது. பெருந்தேவி, ஏன் இப்படி பேசுகிறாய்? உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும் சுவாமி. ஆனால் பரந்தாமன் தன் திருப்பாதங்களை காட்டுகின்றானோ அல்லது இந்த அவனியில் மீண்டும் பிறந்து அவதிப்படு என்று தள்ளப் போகின்றானோ? தாயே, தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே பகவானின் ஒரு ஆலயம். ஒரு பரம பாகவதரை கணவனாக பெற்றிருக்கிறீர்கள். உயர்ந்த பக்தியும் சதா பரோபகார சிந்தனையும் உள்ள ஒரு சிரேஷ்டனை பிள்ளையாக பெற்றிருக்கிறீர்கள். அவர்களின் சத்காரியங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறீர்கள். தங்களுக்கு நற்கதி கிட்டவில்லை என்றால் வேறு யாருக்கு கிட்டும்? இது போன்ற ஒரு குழப்பம் அர்ஜுனனுக்கும் வந்தது. ஆனால் அவன் அதை பகவானிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு
தெளிவு பெற்றான். அது என்ன சுவாமி? ஒரு சிலர் ஆரம்பத்தில் பக்தி செய்து பிறகு உலக விஷயங்களினால் ஈர்க்கப்பட்டு தான் செய்து கொண்டிருக்கும் பக்தியை கைவிட்டு விட்டால் அவர்கள் கலைந்து போன மேகங்களைப் போல் எதற்கும் உபயோகமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்களே என்று பகவானிடம் அர்ஜுனன் வினவினான். அதற்கு பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? என் பக்தன் சிறிதளவு பக்தி செய்து பிறகு அதை தொடர முடியாமல் கைவிட்டு விட்டாலும் நான் அவனை கைவிடுவதில்லை. இப்பிறவியில் அவன் பூரணத்துவத்தை அடைய முடியவில்லை என்றாலும் அடுத்த பிறவியில் அவன் பிறந்த பயனை அடையும் வண்ணம் ஆன்மீக ஞானமும் முழுமையான பக்தியும் உள்ள ஒரு குடும்பத்திலோ அல்லது மிகப்பெரிய செல்வந்தரின் குடும்பத்திலோ அவன் பிறவி எடுக்கிறான். ஞானம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவனுக்கு சிறு வயதிலிருந்தே ஞானமும் பக்தியும் ஊட்டப்படுவதால் அதிக பிரயாசை இல்லாமல் அவன் விட்ட இடத்திலிருந்தே பக்தியை தொடர்ந்து பகவானின் திருவடியை அடைகிறான். செல்வந்தர்களின் குடும்பத்தில் பிறந்தவனுக்கு தன் அன்றாட தேவைகளுக்காக உழைத்து தன் நேரத்தை செலவிட வேண்டிய அவசியமில்லாமல் போகிறது. அதனால் தன் முழு நேரத்தையும் பகவானின் சேவையிலேயே ஈடுபடுத்தி முற்பிறவியில் அவன் விட்ட இடத்திலிருந்தே பக்தியை தொடர்ந்து அவனும் பகவானின் திருப்பாதங்களை அடைகிறான் என்று பகவான் கூறுகிறார். முற்பிறவியில் செய்த பக்தியின் பலன்தான் நீங்கள் பக்தியும் ஞானமும் செல்வமும் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து பின்பு அதே போன்ற ஒரு உயர்ந்த குடும்பத்திற்கு வாழ்க்கையும் பட்டுள்ளீர்கள். இது தாங்கள் முற்பிறவியில் செய்த பக்தியின் பலனே அன்றி வேறொன்றுமில்லை தாயே. பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் இப்பூமியிலிருந்து மறைந்துதானே ஆக வேண்டும். ஆனால் எதுவரை எந்த உயிர் எந்த உடலில் வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. பகவான் தான் தீர்மானிக்க முடியும். மற்ற ஜீவராசிகள் படைத்தவனை அறியுமா? அவனை தொழும் அறிவு அவைகளுக்கு உண்டா என்பது பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் உடலையும் ஆன்மாவையும் பிரித்தறியும் அறிவு பெற்ற மனிதன் பகவானையும் அவனை அடையும் வழியையும் அறிந்திருக்கிறான். மனதில் பெருமாளின் நாமத்தை ஸ்மரித்துக் கொண்டே இருப்பது ஒன்றே அவன் திருப்பாதங்களை பற்றும் வழி. தாங்களும் கூட பகவானின் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் தாயே. பகவானின் திருப்பாதங்களை நிச்சயம் தாங்கள் அடைவீர்கள். ஆதிகேசவா, சோமயாஜி. நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம் நம்பிகளே. ஏதோ பலமான யோசனையில் மூழ்கியிருந்தது போல் தெரிந்தது. அடியேன் உங்களை தொந்தரவு செய்து விட்டேனோ? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. கோயிலை இன்னும் எவ்விதத்திலெல்லாம் மேம்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ? இல்லை, சொல்லப்போனால் அடியேன் என் அகத்து பிரச்சனையைத்தான் மனதிற்குள் அலசிக் கொண்டிருந்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது சோமயாஜி. இதில் என்ன ஆச்சரியம் நம்பிகளே? முதலாவது ஆச்சரியம் தங்கள் அகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பது. இரண்டாவது, தாங்கள் அதை இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பது. என்ன செய்வது? சில பிரச்சனைகள் காலப்போக்கில் தன்னாலேயே தீர்ந்து விடுவதுண்டு. ஆனால் சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக சிக்கலாகி இப்படி தீவிரமாக யோசனையில் ஆழ்த்தி விடுவதும் உண்டு. அடியேனிடம் அதை பகிர்ந்து கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்றால் தாங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அடியேனின் சிற்றறிவுக்கு தெரிந்த அளவில் அதற்கு ஏதேனும் தீர்வு காண முடியுமா என்று முயற்சிக்கலாம். தங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலேயே தங்களுக்கு தெரியும். ராமானுஜன் திருமண விஷயத்தில் காந்திமதிக்கும் அவனுக்கும் விரிசல் இருந்தது. தெரியும். ஆனால் தாயின் மனம் கோணும்படி நடப்பவன் அல்லவே ராமானுஜன். ஆயினும் இப்படி ஒரு விரிசல் ஏற்பட ராமானுஜன் காரணமாக இருப்பான் என்பதை அடியேனின் மனம் ஏற்க மறுக்கிறது சோமயாஜி. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து தெள்ளத் தெளிவாக விளக்கம் கொடுக்க கூடியவன் அல்லவா ராமானுஜன்? உண்மைதான். ஆனால் காந்திமதியால் இந்த பௌதீக உலகின் ஈர்ப்பிலிருந்து விடுபட முடியவில்லை. அது நிச்சயம் அவள் தவறல்ல. குடும்ப வாழ்க்கையில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு சராசரி தாய்க்கும் இருக்கும் அபிலாஷைகள் தான் அவளுக்கும் இருக்கிறது. அதுவும் சமீபத்தில் கூரேசனின் தாயின் எதிர்பாராத மரணம் அவளை வெகுவாக பாதித்திருக்கிறது. கூரேசன் தாயின் மரணம் மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால்
அது ராமானுஜனின் திருமண விஷயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் அடியேனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று கோரேசனின் தந்தை கோரேசனின் தாய் இருக்கும் போதே மகனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் போய்விட்டோமே என்று வெகுவாக வருந்தியது காந்திமதியை விபரீதமான கற்பனைகளில் ஈடுபட வைத்துவிட்டது என்று தோன்றுகிறது. தன் பிள்ளைக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்று அச்சப்படுகிறாள். தேவையில்லாத அச்சம். ஆனால் அந்த அச்சத்தை தான் தன் வாதங்களில் அவள் முன்வைக்கிறாள். அப்படிப்பட்ட வாதங்கள் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் விரிசலை பெரிய பிளவாக ஆக்கிக் கொண்டு போகிறது. இன்று அது எல்லை மீறி போய் சற்று பூதாகரமாகிவிட்டது என்று கூட சொல்லலாம். ஏன், என்னவாயிற்று சோமயாஜி? ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதிக்கும் வரை அகத்தில் ஒரு பொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். என் மைத்துனர் திருமலை நம்பி சுவாமிகளும் நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் காந்திமதி கடின சித்தத்தோடு இருக்கிறாள். ராமானுஜன் இதை பற்றி என்ன சொல்கிறான்? ஏனோ தெரியவில்லை. இதில் காந்திமதி எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாளோ அதே அளவுக்கு ராமானுஜனும் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். இருவருமே இப்படி இறுக்கமாக இருப்பது எங்கே போய் முடியுமோ என்றுதான் நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். நியாயம்தான். தங்கள் நிலைமை சற்று சிரமமானதுதான். சுவாமிகளே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். தாங்கள் ஏன் ராமானுஜனோடு இது பற்றி பேசக்கூடாது? அவனை ஏன் திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க கூடாது? அடியேனா? குடும்பம், பந்தம், பாசம் என்ற வலையின் கீழிருக்கும் தானியங்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளாமல் சுதந்திரமாக பறக்கும் பறவையாகிய நீர் சில அற்பமான தானியங்களுக்காக அடியேனை அவ்வலையில் மாட்டிக்கொள்ள வைக்கிறீர்களே என்று ராமானுஜன் கேட்டால் அடியேன் என்ன பதில் சொல்வேன்? இல்லை சுவாமி, அவன் தங்களை மிக உயர்ந்த ஸ்தானமான ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். தங்களை நிச்சயம் அப்படி கேட்கக்கூடியவன் அல்ல. அப்படியே அவன் கேட்டாலும் அதற்கு தங்களால் ஒரு திருப்திகரமான பதிலை அளிக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும். முயன்று பார்க்கிறேன் என்று தங்கள் புன்னகை மூலம் தாங்கள் சொல்லாமல் சொல்வது எனக்கு புரிகிறது. தங்களால் மட்டுமே ராமானுஜனிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்களே, நீங்கள் எல்லோரும் அடித்து பார்த்து விட்டீர்கள். அடியேனையும் அடித்து பார்க்க சொல்கிறீர்கள். அடியேனுடையது கடைசி அடியாக இருந்து ஒருவேளை அம்மி நகர்ந்தால் மகிழ்ச்சிதான். நிச்சயம் நகரும். நிச்சயம் அவன் தங்களின் அறிவுரையை ஏற்பான். தத்தளிக்கும் ஒரு தாயின் மனதை அமைதிப்படுத்தி அங்கே மகிழ்ச்சியையும் குடிகொள்ள வைக்கப் போகிறீர்கள். அதற்கு நான் தங்களுக்கு என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவசரப்பட வேண்டாம் சோமயாஜி. அடியேன் முயலத்தான் போகிறேன். அந்த வரதனின் சூட்சம கயிறுகள் யார் யாரை எங்கே கட்டி இழுக்கிறது என்று யார்தான் அறிவார்கள்? தாங்கள் முயன்று பார்க்கிறேன் என்று கூறியதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்கள் முயற்சி நிச்சயம் பலன் அளிக்கும். சோமயாஜி, காஞ்சியம்பதியில் கைங்கரியங்களை முடித்துக் கொண்டு இதே ஸ்ரீபெரும்புதூர் வழியாகத்தான் அடியேனின் நந்தவனத்திற்கு தினந்தோறும் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று ஏனோ ஆதிகேசவ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது இதற்காகத்தானோ? நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை தங்களின் பிரார்த்தனையை நாதவள்ளி தாயாரும் ஆதிகேசவ பெருமாளும் மனமுகந்து ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ராமானுஜன் விஷயத்தில் தாங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் நம்பிகளே. சோமயாஜி, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் வருங்காலத்தில் வைணவ தர்மத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போகிறவன். ஒரு சாமானியனான அடியேன் அவன் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்பது அடியேனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் வரதனை மனதில் நினைத்துக் கொண்டு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஏற்பதும் ஏற்காததும் பகவான் சித்தம். அடியேன் வருகிறேன். வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன, இன்று தமிழ் பாசுர வகுப்புகள் எதுவும் இல்லையா? இருந்தது சுவாமி. அதை முடித்துக் கொண்டுதான் அடியேன் இங்கு வந்தேன். ஓ, கோயிலில் ஏதாவது ஒரு முக்கியமான சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது கோயிலை நீர்தளித்து சுத்தம் செய்வது, நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்வது, தூசிகளை அகற்றி கோலமிடுவது, தீபம் ஏற்றுவது, இப்படி ஏதாவது ஒன்று. ஆனால் நீ அனைத்தையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறாய்.
சுவாமி, இக்கைங்கரியத்தை அடியேன் செய்ய வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். தந்தையின் விருப்பத்தை சிரமேற்கொண்டு செய்வது ஒரு புத்திரனின் கடமை அல்லவா? உண்மைதான். அதேபோல் பெற்ற தாயின் தலையாய விருப்பத்தை பூர்த்தி செய்வதும் ஒரு புத்திரனின் கடமை அல்லவா? என்ன யோசிக்கிறாய்? சுவாமி, தாங்கள்... அடியேன் குறிப்பிடுவது உன் அன்னையின் தலையாய விருப்பமான உன் கல்யாணத்தை பற்றித்தான் ராமானுஜா. சீக்கிரம் அதை நீ நிறைவேற்ற வேண்டாமா? தாங்களா அடியேனின் கல்யாணத்தை பற்றி வலியுறுத்தி பேசுகிறீர்கள்? ஏன் ராமானுஜா, அதை பற்றி பேச அடியேனுக்கு என்ன அவசியம் என்று கேட்க நினைக்கிறாயோ? இல்லை சுவாமி, அப்படியெல்லாம் அடியேன் நினைப்பேனா? தாங்கள் அடியேன் மேல் எப்போதுமே தனி பரிவு உடையவர், நலம் விரும்பி. அதற்கும் மேல் அடியேனை ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆட்படுத்தி பார்க்கும் ஊக்கமுடையவர். அது மட்டுமல்லாமல் அனைத்தையும் துறந்து பிரம்மச்சரிய விரதம் பூண்டு அதிலேயே திளைத்து நிற்கும் தாங்கள் அடியேனை கிரகஸ்தாசிரமம் ஏற்கச் சொல்லி வற்புறுத்துவதுதான் ஆச்சரியத்தை தருகிறது. அதை எண்ணித்தான் குழப்பமடைகிறேன் சுவாமி. தங்களை முன்மாதிரியாக வைத்தல்லவா அடியேன் வாழ்க்கையை அமைத்துள்ளேன். ராமானுஜா, அடியேனின் நிலை வேறு, உன் நிலை வேறு. தங்களைப் போன்ற நிலையை அடியேன் தேர்ந்தெடுப்பது தவறா சுவாமி? தவறென்று சொல்லவில்லை ராமானுஜா. அடியேனைப் போல அனைவரும் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன். அடியேன் தங்களை ஒன்று கேட்கலாமா சுவாமி? தாராளமாக கேள். அடியேனின் கேள்வியில் பிழையிருந்தால் தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ராமானுஜனின் வாக்கில் பிழையா? நிச்சயம் இருக்காது, கேள். தங்கள் தாயார் தங்களின் கல்யாணம் பற்றியும் தங்கள் குடும்ப வாழ்க்கை பற்றியும் விருப்பப்படவில்லையா சுவாமி? ராமானுஜா, நீ என்ன கேட்க விரும்புகிறாய் என்பது அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. அதைத்தான் முன்பே உன்னிடம் அடியேனின் நிலை வேறு என்று குறிப்பிட்டேனே. இருப்பினும் உன் கேள்விக்கு விடை தருவதும் அடியேனின் கடமைதான். அடியேனின் தாயாருக்கு என் மன வாழ்க்கையை விட பிரதானமான ஒரு கவலை இருந்தது. அது என்னவென்றால், இவன் மற்ற பிள்ளைகளைப் போல சுயமாக சம்பாதிக்காமல் இருக்கின்றானே, உரிமையாய் பெற வேண்டிய சொத்திலும் விருப்பமற்று இருக்கிறானே, எதுவும் இன்றி பெற்றோர்களை துறந்து பரதேசியாய் திரிந்து பசியால் வாடி வீழ்வானே என்ற கவலைதான் அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது. அடியேனின் 3 மூத்த சகோதரர்களும் பெற்றோர்களின் விருப்பப்படி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாணிபத்தை உயர்த்துவதில் பெற்றோர்களுக்கு திருப்தி என்றால், அடியேன் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டதிலும் என் பெற்றோர்களுக்கு மனப்பூர்வமான திருப்தியே. அதை அடியேன் நன்கு அறிவேன். மேலும் அடியேன் ஒருவன் மட்டும் அவர்களிடமிருந்து பிரிந்து ஒதுங்கி வந்திருப்பதால் நிர்கதியாய் நிற்கும் நிலை அடியேனின் பெற்றோருக்கு வரவில்லை. 4 பிள்ளைகளில் ஒருவன் பகவத் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டது பெருமளவில் அவர்களுக்கு வேதனையை தரவில்லை. அவ்வப்போது அடியேன் அவர்களை சென்று பார்க்க வேண்டும், அல்லது அடியேனை அவர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்ற அளவில் விருப்பம் கொண்டிருந்தார்கள். அதை அடியேனும் இன்றளவிலும் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ அப்படியில்லை ராமானுஜா. நீ உன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவருடைய சுவாசம், நாடி, உயிர் அனைத்தும் நீதான். அதனால் உன் அன்னையின் விருப்பத்தை நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். சுவாமி, தங்களை ஆச்சாரியராக மனதில் கொண்டு கேட்கிறேன். தாங்களே அடியேனை கல்யாணம் என்னும் பந்த முடிச்சில் மாட்ட எண்ணலாமா? பற்றறுத்து பரமனை அடைய நினைக்கும் தங்களை வழிகாட்டியாய் அடியேன் கொள்ளக்கூடாதா? என் விருப்பம் உங்கள் விருப்பம் ஆகக்கூடாதா? இல்லை ராமானுஜா, இதில் என் விருப்பத்தை விட உன் அன்னையின் விருப்பம்தான் முக்கியம். ஒருவன் சந்நியாசத்தை பெற வேண்டும் என்றாலும் அன்னையின் அனுமதி இல்லாமல் அதை ஏற்க முடியாதே. உன் அன்னையின் அடிமனது ஆசை, கனவு எல்லாம் உன்னுடைய கல்யாணமாக இருக்கிறதே. நீ மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழி தனி ஒருவனான அடியேன் மட்டுமே உய்வதற்காக தேர்ந்தெடுத்த வழி. ஆனால் உன் வழி அதுவாக இருக்கக்கூடாது. காரணம், பல பேருக்கு இந்த சமுதாயத்தில் வழிகாட்ட பிறந்தவன் நீ. அதை உன் கடந்த கால பல செயல்களின் மூலம் அடியேன் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை கைக்கொண்டு அதன் நெறி உணர்ந்து அதன் பின் உய்யும் வழியை நீ அனைவருக்கும் போதித்தால்
எல்லோரும் உன்னை கொண்டாடி ஓர் ஒப்பற்ற மகானாக போற்றுவார்கள் என்பது அடியேனின் தாழ்வான எண்ணம். சுவாமி, அந்த அளவுக்கு கிரகஸ்தாசிரமத்திற்கு அடியேன் முக்கியத்துவம் கொடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்று அடியேனின் மனது குழப்பமடைகிறது. அதை தாங்களே தீர்த்தருள வேண்டும். ராமானுஜா, பல பேருக்கு வழிகாட்டியாய் திகழப் போகிறவன், குடும்பச் சுமையிலிருந்து பலரையும் கைதூக்கி காப்பாற்றி உபகரிக்கப் போகிறவன் அனுபவசாலியாகவும் இருப்பது அவசியமல்லவா? அப்போதுதானே உன் கூற்று சபையேறும். மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனன் எந்த மனநிலையில் இருந்தானோ அதே நிலையில்தான் இப்பொழுது நீயும் இருக்கிறாய் ராமானுஜா. அது என்ன சுவாமி? எதிரே நிற்கும் கௌரவர்களை பார்த்துவிட்டு, ஐயோ, என் சகோதரர்கள், பாட்டனார், குரு, பந்துக்கள் என அனைவரும் என் முன்னே நிற்கிறார்களே, போரில் அவர்களை கொன்றால் எனக்கு பாவம் வந்து விடுமே, அவப்பெயர் ஏற்பட்டு விடுமே என்று பயந்தான் அர்ஜுனன். ஆனால் பகவானோ பந்த பாசத்திற்கு பயந்து நீ போர் தொடுக்க தவறினால் வரும் காலம் நாட்டை காப்பாற்ற தவறவிட்ட ஒரு கோழை என்று உன்னை தூற்றும். அநீதி தலையெடுக்கும் போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து மக்களுக்காக போரிட வேண்டியது நாட்டை ஆளும் ஒரு அரசனின் கடமை. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்பது போல் வருங்கால சமுதாயமும் உன்னையே பின்பற்றி தன் கடமையிலிருந்து வழிதவறும் அல்லவா? எனவே துணிந்து போரிடு அர்ஜுனா என்று பகவான் அவனுக்கு உத்வேகம் கொடுக்க, பகவானின் உபதேசத்தால் தெளிவு பெற்ற அர்ஜுனன் அம்பை தொடுத்து வில்லுக்கு ஒரு விஜயன் என்று பெயரெடுத்தான். அநீதியை அழித்தான், பகவானையும் திருப்தி செய்தானே. எனவே குடும்ப வாழ்க்கையில் ஆழ்பட்டு விடுவோமோ என்ற உன் அச்சம் அவசியமற்றது. கிரகஸ்தாசிரமத்தை நீ ஒதுக்கினால் நாளை உன்னை பின்பற்றுவோரும் பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் மட்டுமே உயர்ந்தது, கிரகஸ்தாசிரமம் தாழ்ந்தது என்று நினைத்து விடுவார்கள். யார் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்லவே. பகவானை தியானிப்பதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் எந்த அளவிற்கு அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். சந்நியாசத்தை ஏற்று காட்டில் வாழ்ந்தாலும் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு நாட்டில் வாழ்ந்தாலும் சதா அந்த பகவானின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதானே மனிதனாய் பிறந்த அனைவரின் தலையாய கடமை. ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலிருந்து பக்தி செய்பவர்களுக்கும் நீ ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ. உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை ராமானுஜா, அது பகவானின் கையில் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவராக வாழ்ந்து அதை மற்றவருக்கு முன்னால் போதிக்க முடியும். இல்லையேல் பகவான் என் மூலம் உனக்கு இப்படி ஒரு போதனையை கொடுப்பாரா? குடும்பத்தின் மூத்தவனான நீ உன் தாயாரின் ஆணையை ஏற்பதுதான் முறை. பலகாலம் தவமிருந்து பெற்ற உன் தாயின் அன்பிற்கும் பாசத்திற்கும் அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்து அவரை திருப்திப்படுத்துவதுதான் உன் தலையாய கடமை. ஏன், அதுதான் அடியேனுடைய ஆக்ஞையும் கூட. அதற்கு பின்னர் காலம் எதை உனக்கு முன்னிறுத்துகிறதோ அதை அவ்வேளையில் ஸ்வீகரித்துக் கொள்ளலாம். இதுதான் அடியேனின் தாழ்மையான கருத்து. எனவே இப்பொழுது நீ கைகொள்ள வேண்டிய தர்மம் கிரகஸ்தாசிரமம். இதை ஓர் ஆசானின் நிலையிலிருந்து அடியேன் உனக்கு சொன்னதாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம். அடியேனின் அனைத்து கூற்றிற்கும் அர்த்தத்தை உணர்ந்தவன் நீ. தாமதிக்காமல் விரைவாய் ஒரு முடிவெடு. என்ன நம்பி சுவாமிகளே, அதற்குள்ளாகவா கைங்கரியம் பூர்த்தியாகிவிட்டது? இப்போதுதான் தீர்த்தம் எடுத்துக் கொண்டு போகிறேன். திருமஞ்சனத்தின் போது தாங்களும் சந்நிதியில் இருப்பீர் என்றல்லவா பார்த்தேன். உம் உதவியாளர் அங்கே திருமஞ்சனத்திற்காக எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டிருந்தார். ஓஹோ,
அதனால் வரதனோடு ஏகாந்தம் பறிபோய்விட்டது. உடனே வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? இல்லை பட்டர் சுவாமிகளே, அடியேன் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கவில்லை. உதவியாளர் அங்கே பணி செய்து கொண்டிருக்கும் போது அடியேன் குறுக்கே நின்று ஆலவட்டம் வீசிக்கொண்டிருப்பது போல் தெரிந்தது. அதனால் தான் வந்தேன், வேறொன்றும் இல்லை. சரி, அது இருக்கட்டும். கூரேசன் கட்டும் மண்டபத்தை தாங்கள் பார்த்தீர்களா? சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை பட்டரே. ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படியே பார்த்தாலும் கூட அடியேனுக்கு அதை பற்றி என்ன புரிய போகிறது? ஒருவேளை அந்த மண்டபத்தின் விஸ்தீரணத்தையும் பிரம்மாண்டத்தையும் சற்று நேரம் நின்று பிரமித்து பார்த்துவிட்டு திரும்ப போகிறேன். வேறென்ன அடியேனால் முடியும்? அடியேன் 2-3 முறை அந்த பக்கமாக சென்ற போது மண்டபத்தை பார்த்தேன். மிக நேர்த்தியாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நேர்த்தியை விட பாதுகாப்புக்கும் வசதிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கூரேசனின் அந்த விசாலமான மனமும் அதில் எழுந்த உன்னதமான எண்ணமும் போற்றப்பட வேண்டியவை பட்டரே. பாவம், அவர் தாயின் மரணம் அவரை நிறையவே பாதித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால்தானோ என்னவோ மண்டபத்தின் பணிகள் முற்றுப்பெற தாமதமாகிக் கொண்டே போகிறது. இல்லை பட்டரே, மண்டபத்தின் பணிகள் தாமதமாவதற்கு வேறேதேனும் காரணம் இருக்கலாம். கூரேசன் மிகவும் பக்குவமானவன். ஆனால் கூரேசனின் தந்தை அப்படி அல்ல. மனைவியின் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பதனால் துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் மனைவியை எதிர்பார்த்து வாழ்ந்தவர் அவர். அதை அடியேனே பலமுறை நேரில் கண்டிருக்கிறேன். ஒரு நாள் மனைவி எங்கேனும் வெளியே போயிருந்தாலும் அதை மறந்து குறைந்தது 10 முறையாவது மனைவியின் பெயரை சொல்லி கூப்பிடுவார். அந்த அளவிற்கு தன் மனைவியின் மீது அவருக்கு பாசம் அதிகம். கூரேசனின் தாயார் ஒரு உயர்ந்த வைஷ்ணவி. கணவன் செய்யும் நற்காரியங்களுக்கும் பிள்ளையின் தாராள குணத்துக்கும் குறுக்கே நிற்காதவர். குறுக்கே நிற்காதவர் மட்டுமல்ல, அவர்கள் இருவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. உண்மைதான் பட்டரே. கூரேசனின் தாயார் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நம் கோயிலில் ஏதேனும் விசேஷ பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். செய்யலாமே? செய்ய வேண்டும், நிச்சயம் செய்ய வேண்டும். அவருடைய புதல்வனும் கணவரும் செய்யாத ஒன்றை அடியேன் ஒன்றும் செய்துவிடப் போவதில்லை. ஏதோ அடியேனின் ஆத்ம திருப்திக்காக இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். செய்து விடலாம். பட்டரே, அங்கே பாருங்கள். அங்கே வருவது யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லையே. ஒருவேளை எனக்கு பரிச்சயமானவர் இல்லையோ என்னவோ. பரிச்சயமானவர்தான், மிகவும் பரிச்சயமானவர். ஆனால் முன்பிருந்ததற்கு முற்றிலும் மாறாக இருப்பதால் தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அப்படியா? ஆமாம், அது வேறு யாரும் இல்லை, கூரேசன். கூரேசனா? கூரேசனின் தோற்றம் வெளித்தோற்றத்தில் மாறினாலும் உயர்ந்த சிந்தனையையும் தயால குணத்தையும் மாற்றிக்கொள்ளாத அதே கூரேசன் தான். நமஸ்காரம் நம்பி சுவாமி. நமஸ்காரம் கூரேசா. நமஸ்காரம் பட்டர் சுவாமிகளே. நமஸ்காரம். அடடா, என்னப்பா இது? ராஜகுமாரன் போல் இருப்பாய், இப்படி திடீரென்று எளிமையாக மாறிவிட்டாயே. எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆனால் என் தாயாருக்கு என்னை விதவிதமான உடைகளில் அலங்கரித்து பார்ப்பதில் அலாதியான ஆர்வம். என் தாயாரின் விருப்பத்திற்காக அணிந்த உடைகளே நாளடைவில் தினப்படி அணியும் உடைகளாக மாறிப்போயிருந்தது. இப்போது என் தாயும் இல்லை, ஆடம்பர ஆடை அணிகலன்களும் இல்லை. நான் விருப்பப்பட்ட இந்த எளிமையான ஆடைகளை அணிவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, என் குருநாதரான ராமானுஜரின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் அவரைப் போலவே எளிமையான உடைகளை அணிய வேண்டும் என்று நினைப்பு. இரண்டாவது, சாமானிய மக்களோடு நான் சரிசமமாக பழக என் ஆடம்பர உடைகளை துறக்க வேண்டும் என்று நான் நினைத்தது. பாதரட்சை இல்லாமல் நடப்பது அடியேனுக்கு பழக்கமான ஒன்று. ஆனால் பல ஜோடி பாதரட்சைகளை வைத்திருக்கும் நீ அவற்றையெல்லாம் துறந்து வெறும் காலில் நடப்பது எளிமையிலும் எளிமை கூரேசா. இப்போதுதான் பட்டரின் மூலம் நீ கட்டும் மண்டபத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அவ்வளவு பெரிய மண்டபத்திற்கு சொந்தக்காரனான நீ எத்தகைய எளிமையை கடைபிடிக்கிறாய்? அடியேன் உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறதோ என்று
அடியேனை என்ன வைத்து விட்டாய் குரேசா? அபச்சாரம் நம்பி சுவாமிகளே, அந்த மண்டபத்திற்கு சொந்தக்காரன் அடியேன் இல்லை, மக்கள். இன்னொன்று, எப்படிப்பட்ட வைஷ்ணோத்தமர் தாங்கள்? பக்தியும் ஞானமும் நிறைந்த நிறைக்குடமாகிய தாங்கள் எங்கே? குறைக்குடமாகிய அடியேன் எங்கே? அடடா, தன்னடக்கத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சி விடுவீர்கள் போலிருக்கிறதே. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். திருமஞ்சனத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் வருகிறேன். வாருங்கள். குரேசா, உன்னை அடியேன் இந்த நேரத்தில் இங்கே எதிர்பார்க்கவில்லை. மண்டப பணிகளை பார்வையிடத்தான் வந்தேன். அப்படியே தாங்களும் கோயிலில் இருப்பீர்களே, பார்த்து விடலாம் என்றுதான் இங்கே வந்தேன். மீண்டும் தாங்கள் ராமானுஜரை சந்தித்தீர்களா? அடியேன் அவரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? திருமணம் பற்றி பெரிய குழப்பத்தில் இருந்த ராமானுஜன் இப்பொழுதுதான் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறான். அப்படியா? ராமானுஜர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா? மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இது. ராமானுஜனின் பெற்றோர் அவனுக்கு தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது முடியும் வரை அவன் எங்கும் போக வேண்டாம், உள்ளூரிலேயே இரு என்று அவன் பெற்றோர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்பது அடியேனின் யூகம். அதனால் இன்னும் சில நாட்களுக்கு ராமானுஜன் கூரத்திற்கு வருவது சற்று சந்தேகம்தான் குரேசா. பரவாயில்லை, நேரில் பார்க்காவிட்டால் என்ன? என்றும் அவர் என் எண்ணத்தில் இருக்கிறார். நேரில் சந்தித்து அவருடன் அளவலாவினால் நிறைய விஷய ஞானங்களை பெறலாம். அதற்காகத்தான். சரி சுவாமிகளே, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். என்ன குரேசா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு பெருமாளை சேவிக்காமல் போகிறாயே? ஆவல்தான். ஆனால் தாய் தவறி போய் கொஞ்ச நாட்கள் தானே ஆகிறது. சிலர் ஒரு வருட காலம் நீ கோயிலுக்கு செல்லக்கூடாது என்கிறார்கள். சிலர் திவ்ய தேசத்திற்கு மட்டும்தான் செல்லக்கூடாது என்கிறார்கள். வேறு சிலரோ மலை ஏறி பெருமாளை சேவிக்க கூடாது என்கிறார்கள். மற்றும் சிலர் பிரகாரத்திற்குள் செல்லலாம், சன்னதிக்குதான் செல்லக்கூடாது என்கிறார்கள். குழப்பம்தான் மிஞ்சுகிறது. ஆனாலும் காஞ்சிக்கு வந்துவிட்டு தங்களை பார்க்காமல் போகக்கூடாது என்றுதான் இங்கு வந்தேன். இதை கூட எத்தனை பேர் குறை கூறப் போகிறார்களோ தெரியவில்லை. சரி நம்பிகளே, எப்படியோ தங்களை சந்தித்து விட்டேன். ராமானுஜர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்ற நற்செய்தியையும் தெரிந்து கொண்டேன். இனி எனக்கு வேறென்ன வேண்டும்? சாமி, அடியேன். சாரதி, மிகவும் பிரமாதமாக மாலையை தொடுத்திருக்கிறாயே. சாமி, உங்களுக்கு எதையும் வசந்த நிலையில வச்சு பார்க்கிறது தான் வழக்கம். அப்படி இல்லை சாரதி, உண்மையாகவே நீ மிகவும் அருமையாக இந்த மாலையை உருவாக்கி இருக்கிறாய். இது வெறும் வெற்று புகழ்ச்சி இல்லை. அப்படின்னா உங்க திருவாயால இந்த அடியனை வாழ்த்துனது பெரிய பாக்கியம் சாமி. என்ன இருந்தாலும் நீங்க தொடுத்து கட்டின மாலை மாதிரி வருமா சாமி? நீ ஏன் அப்படி நினைக்க வேண்டும் சாரதி? நீ கட்டிய மாலை மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. நேர்த்தியாவே இருக்கலாம் சாமி, ஆனா பூர்த்தியா இல்லையே. ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? ஆமா சாமி, நீங்க வரதராச சாமி மேல பாசுரம் பாடிக்கிட்டே மாலையை தொடுப்பீங்க. நீங்க பக்தியோட பாடி தொடுத்த மாலைய இந்த வரதரும் திருப்தியா ஏத்துக்கிறாரு. கவலைப்படாதே சாரதி, வாடாத அழகிய மாலையைத்தான் நீயும் தொடுத்திருக்கிறாய். அதனால் நிச்சயம் இதையும் பேரொருளாளன் ஏற்றுக்கொள்வான். அடியேன் கட்டினது வாடாத மாலையா இருக்கலாம், ஆனா பாசுரம் பாடாத மாலையாச்ச சாமி. சாரதி, உன் உருவில் அந்த வரதன் வந்தாலும் வந்தான், அவனைப் போலவே உன் பேச்சும் சாதுரியம் வாய்ந்ததாக மாறிவிட்டது. எல்லாம் தங்களுடைய அருள்தான் சாமி. அதுதான் என் வாழ்க்கையையும் ஒரு பொருள் உள்ளதா மாத்திருக்கு. அடியேன் ஏதும் செய்யவில்லை சாரதி. ஒருவனுக்கு பணிவும் பக்தியும் வந்துவிட்டால் அவனால் பல அருங்காரியங்களை செய்ய முடியும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் என்பது போல் தொடர்ந்து பக்தி செய்து வரதனுக்கு புஷ்பமாலை தொடுக்கும் அடியேனின் பணியிலும் நீ உறுதுணையாயிருக்கிறாய். இந்த பணி என்னைக்கும் அடியேனுக்கு தொடரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அடியேனின் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. நீ அடியேனின் மனதில் என்றென்றும் இருப்பாய். நன்றி சாமி. சரி சாரதி,
நீ சென்று இந்த மாலையை பட்டரிடம் கொடுத்து நடை திறந்ததும் வரதராஜ பெருமாளுக்கு சாற்றச் சொல். சரிங்க சாமி. பார்கவதாசா, வாருங்கள் அப்பா, வாருங்கள் அம்மா. பார்கவதாசா, அந்த சாரதியைப் போல் உன் மனதில் நாங்களும் இருக்கிறோமா? ஏனப்பா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள்? என்றும் இந்த அடியவனின் ஹிருதயத்தில் அந்த வரதனைப் போல் தாங்கள் இருவரும் சுகமாக இருக்கிறீர்கள். அடியேனை பார்க்க வேண்டுமென்றால் தாங்கள் இருவரும் நந்தவனத்திற்கே வந்திருக்கலாமே. அதுதானே உங்களுக்கு பக்கம். எதற்காக இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படுகிறீர்கள்? அங்கு சென்று விட்டுத்தான் வந்தோம் பார்கவதாசா. நீ புறப்பட்டு விட்டதாக அங்கு சொன்னார்கள். அதனால்தான் நேராக இங்கேயே வந்து விட்டோம். சும்மா சொல்லக்கூடாது பார்கவதாசா. உன் நந்தவனத்தை நீ மிகவும் அழகாக பராமரிக்கிறாய். உன் நந்தவனம் பார்ப்பவர்களை கவர்ந்து விடும். என் நந்தவனமா? இல்லை அம்மா, இல்லை. அந்த நந்தவனம் அடியேனுடையது அல்ல, வரதனுடையது. அடியேன் அங்கு ஒரு காவலாளியும் ஏவலாளியும் மட்டும்தான். இந்த வரதன் தான் அந்த புஷ்பவனத்தின் எஜமானன். வேண்டுமானால் இப்படியும் சொல்லலாம், அந்த வரதனின் வனம் முன்பு தங்களால் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட அன்பு வனம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இல்லை பார்கவதாசா, நீ புகழும்படி அந்த இடத்தை உனக்கு சோலைவனமாக நாங்கள் அளிக்கவில்லையே. இன்னும் சொல்ல போனால் உன் அண்ணன்மார்கள் அவ்விடம் ஒன்றுக்கும் உதவாத இடம் என்றல்லவா உன் தலையில் கட்டினார்கள். சரியாக சொன்னாய் கமலம். தரிசு நிலத்தை உருமாற்றி உன் தொண்டுள்ளத்தால் வண்டுகள் மொய்க்கும் மலர்வனமாய் மாற்றியிருக்கிறாய். கடைசி மகன் ஞானபுத்திரன் என்பதற்கு இலக்கணமாய் நீ திகழ்கிறாய். ஞானம் மிகுந்ததால் பெற்றவர்களையும் மறக்க ஆரம்பித்து விட்டாயோ? ஏனம்மா, ஏனம்மா அப்படி நினைக்கிறீர்கள்? இன்று பகவத் சேவை புரியும் இந்த தேகம் தங்களால் கொடுக்கப்பட்டதல்லவா? இவ்வுடலை ஈண்டெடுத்த அன்னையை மறப்பது அந்த இறைவனையே மறப்பதற்கு சமம் அல்லவா? அந்த காரியத்தை ஒருபோதும் அடியேன் செய்யேன். சரி, வாருங்கள். உங்கள் அன்பு மகனின் ஒரு சிறு மடம் அருகில்தான் இருக்கிறது. நடை திறக்கும் வரை தாங்கள் இருவரும் அங்கு வந்து சற்று சிரமப் பரிகாரம் செய்து கொண்ட பின்னர் வரதனை தரிசிக்கலாம். இருக்கட்டும் அப்பா. இவள் அங்கு வந்தால் இன்னும் உணர்ச்சி வசப்படுவாள். நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். என்ன விஷயமாக உன்னை பார்க்க வந்தோம் என்பதை உன்னிடம் தெரிவித்து விடுகிறோம். கமலம், அந்த கிரயப்பத்திரத்தை கொடு. இந்த அப்பா. என்னப்பா இது? பார்கவா, அன்று நம் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கும் போது எங்களுக்கும் ஒரு பங்கை வைத்துக் கொண்டோம் அல்லவா? ஆமாம். இப்பொழுது அந்த பங்கும் எங்களுக்கு அதிகமாகவே தோன்றுகிறது. இருக்க இடம், உண்ண உணவு, இதற்கு எவ்வளவு தேவையோ அதை வைத்துக்கொண்டு மீதியை பாகம் பிரித்து விட்டேன். உன் அண்ணன்மார்கள் மூவருக்கும் கொடுத்து விட்டேன். இதில் உன் பங்குதான் பத்திரமாக்கப்பட்டுள்ளது. முதலில் இதை பிடியுங்கள். ஏன்? எனக்கு இதில் எந்த பங்கும் வேண்டாம். பொறுமகனே, நியாயமாக எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இது உங்களுக்கு நியாயமாக படலாம். ஆனால் அடியேனின் அண்ணன்மார்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டுதானே இவ்வோலையை அடியேனுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பீர்கள். தயவு செய்து இந்த சொத்து பத்திர ஓலையை அவர்களிடமே சேர்த்து விடுங்கள். அப்பா பார்கவதாசா, நீ நினைப்பது போல் உன் அண்ணன்கள் எந்த வெறுப்பையும் காட்டவில்லை. மாறாக உன்னை தம்பியாய் அடைந்த பெருமிதத்தோடு இப்பங்கை உன்னிடம் சேர்ப்பிக்க சொன்னார்கள். உன்னை பற்றி ஊரார் புகழ்ந்து பேசும் பேச்சுக்கள் அவர்கள் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டுள்ளது. ஆமாம் மகனே, அவர்கள் மிகவும் மாறிவிட்டார்கள். அவர்கள் மனமொத்து கொடுத்ததுதான் இவ்வோலை. சரி, உங்கள் மனதினை நோகடிக்க அடியேன் விருப்பப்படவில்லை. அடியேன் இப்பத்திர ஓலையை ஏற்கிறேன். ஆனால் தாங்கள் அடியேனுக்கு ஒரு உறுதியை அளிக்க வேண்டும். சொல் பார்கவா, என்ன உறுதியை அளிக்க வேண்டும்?
அடியேனுக்கு அளிக்கப்பட்ட இந்த பங்கை அடியேனின் இஷ்டப்படி உபயோகிக்க நீங்கள் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்க கூடாது. ஏதோ வரதனின் சங்கல்பம். இப்படி ஒரு சொத்து அடியேனை தேடி வந்திருக்கிறது. அவன் கட்டளைப்படி இதை அடியேன் உபயோகித்துக் கொள்வேன். இதில் உங்கள் இருவருக்கும் சம்மதம்தானே? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம். இனி இது உன்னை சேர்ந்தது. இதை நீ எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது போதும். வரதா, இதையும் உனக்கே சமர்ப்பிக்கிறேன். குரேசா, வாருங்கள் சுவாமிகளே. வாருங்கள் நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். அப்பா, சுவாமிகளை உள்ளே அழைத்துச் செல்லுங்கள். குளிர்ந்த மோர் கொண்டு வரச் சொல்கிறேன். வேண்டாம் குரேசா. உங்கள் இருவரையும் கண்டதே அடியேனின் மனம் குளிர்ந்து விட்டது. நம்பி சுவாமிகளே, கோயில் கைங்கரியங்களை முடித்து விட்டீர்களா? முடிப்பதா? வரதனின் கைங்கரியங்கள் முடிவில்லாதவை. வேண்டுமானால் இன்றைய பொழுதிற்கு முடித்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளலாம். இன்று எங்களுடனே இருந்து அமுது செய்து பின் சற்று களைப்பாரித்தான் தாங்கள் அகம் திரும்ப வேண்டும். வரதனுக்கு கண்டொருளப்பட்ட பிரசாதமே அடியேனின் மதிய உணவு. இன்றும் அதை திருப்திகரமாக உண்டாயிற்று. சரி, ஸ்தபதியார் வந்துவிட்டு போகிறார் போலிருக்கிறதே. மண்டபம் முடியும் தருவாயில் இருக்கிறதா? இல்லை சுவாமிகளே, பொருட்செலவு கூடிக்கொண்டே போகிறது. என்ன செய்யலாம் என்று கேட்பதற்காகத்தான் அவர் வந்து போகிறார். 2ஆம் தர கட்டுமான பொருட்களை பயன்படுத்தினால் செலவு கட்டுக்குள் அடங்கும் என்று ஆலோசனையும் கூறினார். ஆனால் அதை நாங்கள் மறுத்துவிட்டோம். மக்களின் பாதுகாப்புக்காக கட்டப்படும் கட்டிடத்தில் 2ஆம் தர பொருட்களை பயன்படுத்தினால் மக்களின் உயிரை குடிக்கும் ஒன்றாக அது மாறிவிடாதா? இன்னும் எவ்வளவு சொத்துக்களை விற்க வேண்டுமானாலும் அடியேனும் என் தந்தையாரும் தயாராக இருக்கிறோம். மண்டபம் மிக மிக பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அற்புதம் குரேசா. எந்த நோக்கத்திற்காக மண்டபம் கட்டுகிறோம் என்பதில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்கிறீர்கள். இந்த மிகப்பெரிய காரியத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்ச நாட்களாக அடியேனின் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருந்தது. தாங்களா? தாங்கள் பகவானுக்கு செய்து கொண்டிருக்கும் கைங்கரியமும் சமுதாயத்திற்கு ஆற்றும் தொண்டுமே போதுமே. இல்லை குரேசா, உடல் வழியாகத்தான் அடியேன் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன். பொருள் வழியாகவும் அடியேன் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அது உன் வழியாகத்தான் இருக்க வேண்டும். நந்தவனத்தை தவிர தங்களுக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாதவர் அல்லவா தாங்கள்? அப்படி இருக்க அடியேனிடம் பொருள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லையே என்றுதானே தாங்கள் நினைக்கிறீர்கள்? தாங்கள் நினைப்பது அனைத்தும் சரி. ஆனால் பொருள் வேண்டாம் என்று நினைத்தாலும் வரதன் அடியேனிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறானே. புரியவில்லை சுவாமிகளே. அடியேனின் பெற்றோர் திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளின் பூரண கடாட்சத்தை பெற உத்தேசித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பேரில் இருக்கும் சொத்தை 4இல் ஒரு பங்கை எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் அடியேனுக்கு கொடுத்து விட்டார்கள். அடியேனுக்கு எதற்கு சொத்து என்று குழம்பிக் கொண்டிருந்த வேளையில் இதோ அதற்கும் வழிவகுத்து விட்டான் வரதன். குரேசா, நீ உன் சொத்துக்கள் எதையும் விற்க வேண்டாம். அடியேனுக்கு வந்த சொத்தையும் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன். அதை விற்று மண்டபத்திற்கான செலவிற்கு பயன்படுத்திக் கொள். அடியேனுக்கும் மக்களுக்காக கட்டும் நற்பணியில் ஏதோ பொருள் கொடுத்து சிறு பங்கை எடுத்துக்கொண்டோம் என்ற திருப்தி இருக்கட்டுமே. பார்த்தீர்களா அப்பா? ஒரு வினாடியில், ஒரே வினாடியில் சரி 2ஆம் தர பொருட்களை வாங்குங்கள் என்று ஸ்தபதியிடம் சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லவட்டாத மன உறுதியை பகவான் நமக்கு தந்திருக்கிறார். ஏனெனில் இந்த மண்டபத்து பணியில் திருக்கட்சி சுவாமிகளின் பங்கும் இருக்க வேண்டும் என்று பகவான் நினைத்திருக்கிறார். ஆம் குரேசா, எந்த சொத்து யார் வழியே எங்கே போய் சேர வேண்டும் என்பதை பகவான் ஏற்கனவே நிர்ணயித்து விடுகிறான். அடியேனுக்கு வந்த சொத்து சேருமிடம் சேர்ந்து விட்டது. நாளையே சொத்து ஓலையை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். நன்றி சுவாமிகளே. வந்த சொத்தில் சிறு துரும்பும் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அத்தனையையும் கொடுத்துவிட தங்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ. கொடுப்பவனும் அவனே, எடுப்பவனும் அவனே. தேவையில்லாத போது எடுத்துக்கொள்பவன் தேவைப்படும் போது கொடுப்பான் என்ற அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் போதும். அடியேனின் மனோபாவம் அனைவருக்கும் வந்துவிடும். உண்மைதான் சுவாமிகளே. வாருங்கள், உள்ளே எழுந்தருளுங்கள்.
நமஸ்காரம் நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம் தாயே. இது என்ன ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சகதர்மனியோடு தாங்கள் காஞ்சியம்பதிக்கு வருவது மிகவும் அரிதாயிற்றே. பட்டர் சுவாமிகளும் இதையே தான் கேட்டார். அரிதுதான். அந்த அரிதானது இன்று நடந்திருக்கிறது. இங்கு வர வேண்டும், வரதனை சேவிக்க வேண்டும் என்பது காந்திமதியின் திடீர் விருப்பம். அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல கணவனின் கடமை அல்லவா? திடீர் விருப்பம் என்று சொல்ல முடியாது. கொஞ்ச நாட்களாகவே வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அதற்கு திருக்கச்சி நம்பி சுவாமிகளுடன் வரதன் பேசுவதாக நான் கேள்விப்பட்டது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் வரதன் என்னோடும் பேச வேண்டும் என்ற பேராசை எல்லாம் எனக்கு இல்லை. தாயே, பகவான் எல்லோரிடமும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ எப்போதோ சிலரிடம் நேரடியாகவும் எப்போதும் பலரிடம் மறைமுகமாகவும் ஹிருதயத்தில் பரமாத்மாவாக வசித்துக் கொண்டும் நம்மை வழிநடத்தும் தோழனாகவும் நம் செயல்களுக்கு சாட்சியாகவும் பல சமயங்களில் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் லௌகீக விஷயத்தில் நாம் ஆழ்ந்து விடுவதால் பகவான் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடியாமல் போகிறது. சதா கவலைகளும் இன்னல்களும் நம் செவிகளை அடைத்துக் கொண்டிருப்பதால் பகவானின் இனிமையான வருடும் குரல் மக்களுக்கு கேட்காமல் போவதில் வியப்பொன்றுமில்லை. உண்மைதான் நம்பிகளே. ஆனால் எத்தனை பேரால் லௌகீக விஷயங்களை விட்டு விலகி ஆத்ம விசாரத்தில் முழுமனதாக ஈடுபட முடிகிறது? தங்களைப் போன்ற மிக மிக சிலருக்கு மட்டுமே அது சாத்தியம். சாத்தியமாவதும் சாத்தியம் ஆகாததும் கூட பெருமாளின் திருவுள்ளம். அடியேனும் கூடத்தான் அல்லும் பகலும் அவன் சன்னதியில் நின்று பற்றறுக்க வேண்டுமப்பா பரந்தாமா என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். திருவுள்ளம் கொள்ள மாட்டேன் என்கிறான் வரதன். லௌகீகம் என்னை இன்னும் கீழே அழுத்திக் கொண்டல்லவா போகிறது. என்று கடைத்தேறப் போகிறேனோ? சோமயாஜி, தாங்கள் இருவரும் பெருமாளை சேவித்துவிட்டு திரும்புகையில் அடியேனின் மடத்திற்கு எழுந்தருளி நீங்கள் இருவரும் அமுது செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அடடா நம்பிகளே, பெருமாள் சேவை முடியட்டும், பிறகு சோமயாஜியை சகதர்மினியோடு எங்கள் அகத்திற்கு அழைத்துச் சென்று அமுது செய்துவிட்டு போக விண்ணப்பம் செய்யலாம் என்று இருந்தேன். அதற்குள் தாங்கள் முந்தி விட்டீர்களே. பட்டர் சுவாமிகளே, இவர்கள் அகத்தில் அடியேன் எத்தனையோ முறை அமுது செய்தாயிற்று. ஒரு முறையாவது அடியேன் அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டாமா? இன்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவ விட முடியுமா? சொல்லுங்கள். அதுவும் சரிதான். அடுத்த முறையாவது இந்த பாக்கியம் எனக்கு கிட்டட்டும். என்ன சோமயாஜி சுவாமிகளே, கிட்டும் அல்லவா? நிச்சயமாக. அதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, சென்று ஆற அமர பேரருளாளனை கண்குளிர சேவித்து விட்டு வாருங்கள். அடியேனின் மடத்தில் உங்கள் இருவருக்காக காத்திருப்பேன். என்ன நம்பி சுவாமிகளே, அதற்குள் மடத்திற்கு புறப்பட்டால் எப்படி? உங்களோடு இன்று வரதனை சேவிக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் காஞ்சியம்பதிக்கே வந்தோம். சோமயாஜி, தாங்கள் குடும்ப சகிதம் வந்திருக்கிறீர்கள். கிரகஸ்தர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கும், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அதையெல்லாம் வரதன் முன் வைக்கும் வேளையில் அடியேன் அங்கு இருப்பது முறையல்ல. வரதனும் அதை விரும்ப மாட்டான். அது மட்டுமில்லாமல் தன் பக்தர்கள் தன்னிடம் தனியே முறையிடுவதையே வரதன் விரும்புவான். அதென்னவோ வாஸ்தவம்தான். வரதனிடம் தனிமையில் தானே திருக்கச்சி நம்பிகள் உரையாடுகிறார். அவன் மனம் இவருக்குத்தான் தெரியும். என்றேனும் ஒரு நாள் என் முன்னிலையில் உரையாடுங்கள் என்றால் கேட்க மாட்டாரே. அப்படி ஒரு தனி பற்று இவருக்கு வரதனிடம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அடியேன் நினைக்கும் போதெல்லாம் அந்த வரதனிடம் பேசிவிட முடியாது. அதற்கு வரதனின் மனம் உகக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடியேன் இப்பொழுது சென்றால்தான் நீங்கள் இருவரும் பெருமாளை சேவித்து கோயிலை சுற்றி வருவதற்குள் தலிகையை பாதியாவது முடிக்க முடியும். வைஷ்ணவ தம்பதிகளுக்கு அமுது படைப்பது மிகப்பெரிய கைங்கரியமாயிற்றே பட்டரே. அழைத்துச் செல்லுங்கள். சரி நம்பிகளே, வாரும் சுவாமி, வாருங்கள் அம்மா. தட்டை கொடுங்கள். தாங்கள் பெருமாளை சேவித்துக் கொண்டிருங்கள். அடியேன் இப்போது வந்து விடுகிறேன். சரி.
பேரருளாளனே, தேவராஜா, அடியேன் இன்று வரை உன்னிடம் எதையும் கேட்டதில்லை. அதில் அடியேனுக்கு உடன்பாடும் இல்லை. உன்னை சேவிக்கும் போதெல்லாம் பிறர்க்கரிய மனித பிறவியை கொடுத்ததற்கு அடியேன் நன்றிதான் சொல்லியிருக்கிறேன். வரங்களை அள்ளித்தரும் வரதராஜா, இன்று வரை எத்தனையோ வரங்களை நான் கேட்க கேட்க அள்ளி கொடுத்திருக்கிறாய். கேட்காமலேயே நீ தந்த வரம் ஒரு வைணவ சிரேஷ்டரை எனக்கு கணவராக தந்தது. ஆனால் இன்று நான் உன்னிடம் கேட்கப் போகும் வரம் மிக மிக பிரத்யேகமானது. இதை நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறேன் வரதா. இதை கொடு அதை கொடு என்று உன்னிடம் கேட்பதில் அடியேனுக்கு விருப்பம் இல்லை என்ற போதிலும் கேட்டாக வேண்டிய கட்டாயத்தில் அடியேன் இன்று இருக்கிறேன். உன் சாட்சியாக அடியேன் கைப்பிடித்த ஆத்மாவை கடை தேற்ற வேண்டியது கிரகஸ்தாசிரமத்தின் தர்மம் அல்லவா? நடக்காத ஒரு காரியத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அடியேனின் அகமுடையாள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பரிதவிப்பிலிருந்து அந்த ஆத்மாவை வெளிக்கொணரத்தான் முதன் முறையாக உன் முன் ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன். உன் முன் வைக்கும் என் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரை எதையும் கேட்காத உன் பக்தன் கேட்கும் வரத்தை நீ நிச்சயம் தந்தருளாமல் இருக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. ராமானுஜனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்த நீ தஞ்சமாம்பாளையே எனக்கு மாற்று பெண்ணாக தந்தருள வேண்டும். தஞ்சமாம்பாள்தான் தனக்கு மாற்று பெண்ணாக வரவேண்டும் என்ற எண்ணத்தை காந்திமதியின் மனதில் இருந்து நீ அகற்றி அருள வேண்டும். தஞ்சமாம்பாளை தவிர வேறு எந்த பெண்ணையும் மாற்று பெண்ணாக நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை என்பதை நீ அறிய மாட்டாயா வரதா? அவள்தான் என் மாற்று பெண் என்று ஆழமாக வேரூன்றி இருக்கும் எண்ணத்தை என்னால் எப்படி அகற்ற முடியும்? உன்னால் முடியும். உன்னால் முடியாதென்பது எதுவும் உள்ளதோ? வீணாய் குழம்பும் அவள் மனம் நிம்மதி அடைய வேண்டும். அதற்கு நீதான் அருள்பாலித்து அருள வேண்டும். எத்தனை முயன்றும் என்னால் மறக்க முடியாத இந்த அபிலாஷையால் அனாவசியமாய் என் அகத்துக்காரரை நான் அலைக்கழிக்கிறேன். அவர் நிம்மதியடைய வேண்டுமென்றால் தஞ்சமாம்பாளை நீ எனக்கு மாற்று பெண்ணாக தருவதுதான் ஒரே வழி. கோரிக்கையை உன் முன் வைத்து விட்டேன் வரதா. இனி உன் திருவுளம். வரம் தா என்று கேட்டு விட்டேன். அதை தருவதே உன் திருவுளமாக இருக்கட்டும். தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சே. மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சே. கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே, கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணி
என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ. திருக்கச்சி, வரதா, நீயா? நானே தான். ஏன் வரக்கூடாதா? அதற்கில்லை வரதா. அடியேன் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கைங்கரியங்களையும் முடித்துவிட்டு பட்டர் நடை சாற்றுவதற்கு முன் நீ ஆழ்ந்த நித்திரையில் சயனிக்க வேண்டுமே என்று குலசேகர ஆழ்வாரின் பாசுரத்தை அடியேனையே மறந்து தாலாட்டாக பாடி கவரி வீசிக் கொண்டிருந்தேன். சட்டென்று கண் திறந்து பார்த்தால் நீ வந்து நிற்கிறாய். தமிழ் பாசுர தாலாட்டை கேட்டவுடன் கண்ணயரும் நீ அடியேன் பாடிய விதத்தால் கண்மலர்ந்து விட்டாயோ? ஒருவேளை அடியேனின் அபசுரத்தால் உன் தூக்கம் கலைந்து விட்டதோ? அதெல்லாம் இல்லை திருக்கச்சி. என் பக்தர்கள் எப்படி பாடினாலும் எனக்கு உகப்புதான். ஏன் வசை பாடினாலும் பக்தனாயிற்றே என்று பொறுப்பேன். நீ உள்ள முருகி தேன் மதுர குரலில் பக்தி பாவத்தோடு தமிழ் பாசுரத்தை இசைக்கும் போது எனக்கு அதில் உகப்பில்லாமல் போய்விடுமா என்ன? நீ பாடியதில் இந்நேரம் இந்த ஊரே உறங்கிருக்கும். அப்படி என்றால் நீ ஏன் உறங்கவில்லை வரதா? மனம் குழப்பத்திலும் சங்கடத்திலும் ஆழ்ந்தால் எப்படி உறக்கம் வரும் திருக்கச்சி? என்ன வரதா, ஊர் மக்களின் குழப்பத்தையும் சங்கடத்தையும் தீர்ப்பவன் ஆயிற்றே நீ. அதனால் தானே உனக்கு பேரருளாளன் என்று பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உனக்கு சங்கடமா? அடியேனால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை வரதா. ஒருவேளை முன்பு ஒரு தினம் அடியேன் பாடி மழை வராமல் குரேசன் பாடி மழை வந்ததால் உறங்க முடியவில்லை என்று உன்னிடம் தெரிவித்தேனே, அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்று நீ அடியேனிடம் விளையாடுகிறாயோ? இல்லை நம்பி, உண்மையாகத்தான் சொல்கிறேன். என் மனம் மிகவும் சங்கடத்தில் தான் இருக்கிறது. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். நீயே சற்று முன்பு சொன்னாயே, மக்கள் தங்களுடைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் வேண்டுதலாக என்னிடம் வந்து கொட்டுகிறார்கள் என்று. அப்படி ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதில்தான் இப்போது எனக்கு ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன வரதா, உன்னாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை? வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதால் தானே வரதன் என்று மக்கள் உன்னை அன்போடு அழைக்கிறார்கள். நீ சொல்வது வாஸ்தவம்தான். என் பக்தர்களில் பலருக்கு பல விதத்தில் பிரச்சனை இருந்தால் ஒவ்வொன்றையும் தனித்தனியே தீர்த்து வைக்கலாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு உன்னதமான பக்தர்களுக்கு ஒரே விஷயத்தில் இரண்டு விதமான அபிலாஷைகள் இருக்கும்போது எதை தீர்த்து வைப்பது? யாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று குழப்பம் ஏற்படாதா? அது என்ன இரண்டு விதமான அபிலாஷைகள்? இப்போது பெரும்பாலான அபிலாஷை கல்யாணத்தை முன்னிட்டுதானே? ஆம் வரதா, நல்ல வரனாக அமைய வேண்டும். அதுவும் காலாகாலத்தில் நடக்க வேண்டும். அதற்கு நீதானே அருள வேண்டும். இப்படிதான் பரதனிடம் கோரிக்கையை வைத்து விடுங்கள், அவன் நிச்சயம் நிறைவேற்றி தருவான் என்று சொல்லி பலரையும் என் சன்னதிக்கு நீ அனுப்பி வைத்து விடுகிறாய். நானும் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறேனோ இல்லையோ, என் பக்தன் திருக்கச்சி நம்பி சொல்லிவிட்டானே என்று பாரபட்சமின்றி தீர்த்து வைக்கிறேன். இப்போதும் அதை போல் அறிவுரையால் வந்த இருவரின் பிரார்த்தனையால் தான் எனக்கு சங்கடம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது வரதா? மனதிற்கு இதமான ஆறுதலான வார்த்தைகள் 10,000 பொன்னுக்கு சமம் என்று நீதானே குறிப்பிடுவாய். அதனால்தான் கஷ்டம் என்று சொல்பவர்களுக்கு காஞ்சியம்பதி வரதனை தரிசியுங்கள் என்று அடியேன் அறிவுறுத்துகிறேன். வாழ்வில் பிடிப்புள்ளவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் உயிர்காக்கும் மருந்து என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போது பிரச்சனை அதுவல்லவே. என் பக்தர்களில் யாருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பதில்தான் இப்போது பிரச்சனையே உள்ளது. கல்யாணம் என்கிறாய், கோரிக்கை என்கிறாய், சற்று விளக்கமாக சொல்லலாமே வரதா? கோரிக்கையை முன்வைப்பவர்கள் ஒரு ஆதர்ச தம்பதிகள். அந்த தம்பதிகளில் தாயானவள் தன் மகனுக்கு ஒரு பெண்ணை மனதில் நிச்சயித்து அவளே மருமகளாக வர வேண்டும் என்கிறாள். ஆனால் தந்தையோ
அப்பெண் மருமகளாக வருவது சாத்தியமில்லை. எனவே அப்பெண்ணை பற்றிய நினைப்பை என் அகமுடையாளின் மனதிலிருந்து நீக்கிவிடு என்று கோரிக்கை வைக்கிறார். இருவரும் என் பிரியமான பக்தர்கள். நான் யாருக்கென்று வரம் தருவது? என்ன வரதா, இதை உன்னால் தீர்க்க முடியாதா என்ன? திருக்கச்சி, சில சமயங்களில் வேடிக்கையாக சில கோரிக்கைகள் வரும். திருடன் தான் திருடும் போது மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீந்தான் அருள வேண்டும் என்பான். செல்வந்தனோ தன் செல்வம் களவு போவாமல் நீந்தான் காக்க வேண்டும் என்பான். நானும் எது முறையான நீதியோ எது தர்மமோ அதை தகுந்தவர்களுக்கு வரமாக கொடுத்து விடுகிறேன். ஆனால் நான் கூறிய விஷயம் அப்படி அல்லவே. இருவருமே தர்மத்தின் வழியில் வாழ்பவர்கள். தாய் கேட்ட வரத்தை கொடுப்பதா, தந்தை முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதா? ஒருவருக்கு நிறைவேற்றினால் மற்றொருவருக்கு மனம் வாடுமே. நான் என்ன செய்வது திருக்கச்சி? வேண்டுமென்றால் இப்பிரச்சனைக்கு அடியேன் ஒரு தீர்வு சொல்லட்டுமா? நீ தீர்வு சொன்னாலும் சரி, தீர்ப்பே சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடனடியாக சொல். மகனாகப்பட்டவன் இப்பூமியில் பிறந்தவுடன்தான் தந்தைக்கு பந்தமும் தொடர்பும் ஏற்படுகிறது. ஆனால் தாயாகப்பட்டவள் அப்படி அல்ல. குழந்தை பிறப்பதற்கு முன்பே 10 மாதங்கள் அக்கருவை தன் மணிவயிற்றில் தாங்கி அதற்கு எந்த குறையும் இல்லாமல் பேணி பாதுகாத்து அக்குழந்தையை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறாள். அவ்வளவு ஏன், தாயின் மூலம்தானே தந்தையே அக்குழந்தைக்கு பரிச்சயப்படுகிறார். அதனால் மகனின் விஷயத்தை பொறுத்தவரை தந்தையின் விருப்பத்தை விட தாயின் அபிலாஷையே மேலானது. அது மட்டுமில்லாமல் தன் மகனின் கல்வி, செல்வம், பெயர், புகழ் போன்றவற்றில் வேண்டுமானால் ஒரு தந்தையின் முடிவு பிரதானமாக இருக்கலாம். ஆனால் அவன் திருமணத்தை பொறுத்தவரை தாயின் விருப்பமே மகத்தானது. இவள்தான் என் மகனுக்கு அகமுடையாளாக எங்கள் குடும்பத்திற்கு மாற்றுப் பெண்ணாக வரவேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை தாய்க்கே பிரதானமாக இருக்க வேண்டும் வரதா. இவ்விஷயத்தை பொறுத்தவரை நீ தாயின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதே சரியாக இருக்கும் வரதா. என்ன திருக்கச்சி, அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? அப்படி என்றால் தாயின் கோரிக்கையை ஏற்பதுதான் முறை என்கிறாயா? நிச்சயமாக. அதைத்தான் நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிறாயா? இதில் அடியேனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல வேளை திருக்கச்சி, உன் தாய் என்னிடம் வந்து எந்த வேண்டுதலையும் வைக்கவில்லை. ஒருவேளை உன் தாயார் என்னிடம் வந்து என் மகனை எனக்கு திருப்பி கொடுத்து விடு என்று வேண்டியிருந்தால் நான் என்ன செய்திருப்பேனோ? வரதா, ஒருவர் உன் சேவையில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கு உன் கருணை மிகவும் முக்கியமாயிற்றே. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அடியேனுக்கு ஏற்படக்கூடாது என்பதால் தானே அடியேனின் தாயாருக்கு அப்படி ஒரு வேண்டுதலை அவர் மனதில் எழாமல் நீ தடுத்து விட்டாய். அனைத்தும் உன் கருணையே வரதா. சரி திருக்கச்சி, உன்னிடம் உரையாடியதில் ஒரு தெளிவு பிறந்தது. ஒரு பற்றற்ற பக்தனின் உள்ளத்திலும் தாயன்பு பற்றிய உயர்வு எந்த அளவிற்கு உள்ளது என்பது தெரிந்தது. இனி நான் சென்று நிம்மதியாக உறங்குவேன். வந்தனம் சுவாமி. என்ன கூரேசா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் சுவாமி. உன் சோகம் புரிகிறது. நான் கேள்விப்பட்டேன் உன் அன்னை இவ்வுலக வாழ்வை நீத்தார் என்று. என்ன செய்வது, பிறந்தால் ஒரு நாள் செல்ல வேண்டியதுதானே. அதன் பின் உன் தோற்றமும் மாறிவிட்டது போலிருக்கிறது. உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நீயே வந்துவிட்டாய். இதுதான் யாதவ சங்கல்பம் என்பது. என்ன விஷயம் என்று கூறுங்கள் சுவாமி. உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது. என்ன சுவாமி? பெரிதாக ஒன்றுமில்லை, உனக்கே தெரியும். திருப்பூட்குழி என்றாலே முதலில் அனைவருக்கும் ஞாபகம் வருவது என் பாடசாலைதான். எத்தனையோ மாணாக்கர்கள், அனைவருக்கும் என் ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சமீப காலமாக இங்கு காஞ்சியில் உள்ள பல பேர் இங்கேயும் ஒரு பாடசாலை அமைத்து போதிக்க வேண்டும் என்று பலபடியாக விண்ணப்பிக்கிறார்கள். ஒரு படி மேலே போய் பிடிவாதமே பிடிக்கிறார்கள். நீ ஒரு உபகாரம் செய். நீ கட்டியிருக்கும் புதிய மண்டபத்தை எனக்கு கொடுத்துவிடு. அதை ஒரு மிகச்சிறந்த பாடசாலையாக உருவாக்கி காஞ்சியம்பதியில் உள்ள அனைவருக்கும் வேதம் தடையில்லாமல் கிடைக்க நான் வழி செய்கிறேன். அப்பாடசாலை
புகழின் உச்சியை தொடும்போது உனக்கும் அதில் பங்கிருக்கும். என்ன கைலாசம், நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம் குருதேவா. அடியனுக்கு புகழும் வேண்டாம், அதில் பங்கும் வேண்டாம். சரி, வேண்டாம் என்றால் விடு, அது என்னிடமே இருந்து விட்டு போகட்டும். மண்டபத்தை மட்டும் எனக்கு அளித்து விடு. மன்னிக்க வேண்டும். அந்த மண்டபம் எளியோருக்காகவும் ஆபத்து காலத்தில் கோயிலில் தஞ்சம் புக இயலாதவர்கள் தங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. வரதனை உள்ளத்தை தரித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கே தஞ்சமடையலாம். பரந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள அம்மண்டபம் சிலருக்கு மட்டும் என்றில்லாமல் அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் பயன்படும் வகையில் அது இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் கற்கும் வேதத்திற்கு அம்மண்டபம் சரிப்பட்டு வராது. அனைவரும் பயன்படும் வகையில்தான் அம்மண்டபம் செயல்பட வேண்டும். தரமாட்டேன் என்று நாசூக்காக சொல்கிறாய். சுவாமி, இப்படி வேண்டுமானால் செய்யலாம். எப்படி? தாங்கள் தமிழ் பாசுர வகுப்பை அம்மண்டபத்தில் தொடங்குங்கள். தாராளமாக அந்த மண்டபத்தை உங்களுக்கு தருகிறேன். தங்களால் தமிழ் பாசுரமும் அதன் அர்த்த பூஷ்டியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும். என்ன சொல்கிறாய் கூரேசா? வித்தைகளுக்கெல்லாம் வித்தான என்னை தமிழ் பாசுர வகுப்பு எடுக்கச் சொல்கிறாயா? நான் சொல்வது வேதம். வேதம் எங்கிருந்து தோன்றியது, எப்படி நமக்கு கிடைத்தது, எப்படி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதெல்லாம் உனக்கு தெரியாதா? எதை வைத்து எதை பேசுகிறாய்? நீ பாடசாலையில் படித்ததெல்லாம் மறந்து விட்டாயா? வேதத்தின் மகிமை உனக்கு புரியவில்லையா? இல்லை, அதை விளக்கும் என் மகிமைதான் உனக்கு புரியவில்லையா? நான் ஏதோ உன்னிடம் யாசகம் கேட்பதாக நினைத்து விட்டாயா? அடியேன் என் குருகுல வாசத்தை மறக்கவும் இல்லை, தாங்கள் யாசிப்பதாகவும் நினைக்கவில்லை. அடியேன் நினைப்பதெல்லாம் அந்த ஆதிகேசவனான வரதனையும் வேதம் போல் புனிதமான தமிழ் பாசுரத்தையும் அதன் மூலம் பயன்பெறும் பக்தர்களையும் மட்டும்தான். அம்மண்டபம் பக்தர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்காகவும் மட்டும்தான். அவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளும் விஷயத்திற்கு அவ்விடம் நிச்சயம் உண்டு. தங்களிடம் தமிழ் பாசுர வகுப்பை கற்க அனைத்து தரப்பு மக்களும் அதில் பங்கு கொள்ளலாம், பயனும் பெறலாம். எனவே தமிழ் பாசுர வகுப்பை தொடங்க தாங்கள் நிச்சயிக்க வேண்டும். அது இயலாத காரியம். அப்படி என்றால் அம்மண்டபத்தை கொடுப்பது அடியேனுக்கும் இயலாத காரியம். அடியேனை மன்னித்து விடுங்கள். நமஸ்காரம் குரேசா. நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா, வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? இல்லை சுவாமி, இப்போதுதான் வந்தேன். சாதாரணமாக இது போன்ற தியான நிலையில் தங்களை அடியேன் கண்டதில்லை. தியானத்தை இடையூறு செய்து விட்டேனா சுவாமி? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை குரேசா. அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் உபதேசித்த மகாமந்திரத்தை தான் அடியேன் உச்சரித்துக் கொண்டிருந்தேன். என்னுள் பிரகாசித்துக் கொண்டிருந்த பகவானின் திரு உருவம் சட்டென்று மறைந்து விட்டது. கண் திறந்து பார்த்தால் உயர்ந்த பாகவதனான நீ என் முன் நிற்கிறாய். பகவானை ஹிருதயத்தில் தரிசிப்பதும் உயர்ந்த பாகவதோ உத்தமனான உன்னை கண்முன்னே தரிசிப்பதும் ஒன்றாயிற்றே. சொல் குரேசா, எப்போது காஞ்சியம்பதிக்கு வந்தாய்? சிறிது நாழிகைக்கு முன்புதான் காஞ்சியம்பதிக்கு வந்தேன். பகவானின் கருணையால் அடியேனால் தொடங்கப்பட்ட தஞ்சம்கொள் மண்டபம் நல்லபடியாக முடிவடைந்து விட்டது. தங்களை அங்கு அழைத்துச் செல்லலாம் என்றுதான்
அடியேன் இப்போது இங்கு வந்தேன். தஞ்சம் கொள். அருமையான பெயரை நீ கட்டிய மண்டபத்திற்கு சூட்டியிருக்கிறாய். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெயிலிலும் மழையிலும் தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக அல்லவா அது மாறப்போகிறது? அதேபோல் பகவத் விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கொடிய சம்சார சாகரத்திலிருந்தும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் ஒரு இடமாக தஞ்சம் கொள் மண்டபம் மாற வேண்டும். நிச்சயம் சுவாமி. மிகவும் சந்தோஷம் குரேசா. ஆனால் 2 நாள் முன்பு அம்மண்டபத்தை அடியே நேரே சென்று கண்டு வியந்து போனேன். என்ன, தாங்கள் புதிய மண்டபத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆம் குரேசா. உன் உள்ளம் போல் விசாலமாகவும் உறுதியாகவும் உன் தேகம் போல் பொலிவோடும் காணப்படுகிறது. மொத்தத்தில் அம்மண்டபம் உன் அன்னையின் பூரண ஆசைகளால் நிறைந்திருக்கிறது. தங்கள் வாக்கு தெய்வ வாக்கு, வரதனின் வாக்கு. தங்களின் பாதங்கள் அங்கு ஏற்கனவே எழுந்தருளி விட்டது என்பதை கேட்கும் போது அடியனின் உள்ளம் பூரிக்கின்றது. அவ்விடமும் புனிதமடைந்து விட்டது. குரேசா, கல்மிஷம் இல்லாமல் இதை நான் தான் செய்தேன் என்ற அகங்காரம் கொள்ளாமல் உயரிய எண்ணத்தோடு பரோபகார சிந்தனையோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் தானாகவே புனிதத்துவம் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் உன்னுடையது. அதனாலேயே அம்மண்டபம் சொல்லாமல் உன் உருவை பிரதிபலிக்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று ஸ்ரீ ஆண்டாள் தன் பாசுரத்தில் குறிப்பிடுகிறாள். அதாவது உடுக்க உடை, குடிக்க நீர், உண்ண உணவு இவற்றை தானமாக செய்பவன் அந்த பகவானாகவே மதிக்கப்படுகிறான். அவன் மனித உருவில் உள்ள ஒரு தெய்வம். இதை தாண்டி ஆபத்து காலத்தில் தங்குவதற்கு இடமாகவே மண்டபத்தையும் அளித்து இந்த சிறு வயதிலும் நீ உயர்ந்து நிற்கிறாய் குரேசா. சுவாமி, தங்களால் அதிகம் பாராட்டும்படிக்கு அடியேன் ஏதும் பெரிதாக செய்துவிடவில்லை. சொல்லப்போனால் தங்களின் பங்களிப்பாலும் தான் இந்த மண்டப பணி துரிதமாக முடிந்துவிட்டது. வேண்டாம் குரேசா, மற்றொரு முறை அடியேனின் பங்களிப்பு, அன்பளிப்பு என்றெல்லாம் தப்பித் தவறி கூட சொல்ல வேண்டாம். அனைத்தும் வரதார்ப்பணம். மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு குரேசா. கூறுங்கள் சுவாமி. நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் எந்த காரியத்திற்கும் நாம் அழைக்காமலேயே உபத்திரமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. நீ கவனமாக இருக்க வேண்டும். சுவாமி, அப்படியென்றால் 2 நாள் முன்னதாக நடந்த சம்பவம் உபத்திரவமாக மாற வாய்ப்புள்ளதா? நீ என்ன சொல்கிறாய் குரேசா? சென்ற முறை அடியேன் இங்கு வந்திருந்த போது யாதவ பிரகாசரை அவரது சீடர்களோடு சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அந்த மண்டபத்தை கண்டு அவ்விடத்தை தன் பாடசாலை உபயோகத்திற்கு அளிக்கும்படி கேட்டார். அடடா, அப்புறம்? ஆனால் அதற்கு அடியேன் இவ்விடம் எளியோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் மனதில் முன்னிறுத்தி கட்டப்பட்டுள்ளது. எனவே இதை பாடசாலை உபயோகத்திற்கு அளிப்பதென்பது கடினம். வேண்டுமென்றால் தமிழ் பாசுர வகுப்பை தொடங்குங்கள். அதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறட்டும் என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? அப்படி ஒரு அபிப்பிராயம் தன்னிடம் இல்லை என்று கூறினார். அப்படியென்றால் அடியேனுக்கும் வேறு உபயோகத்திற்கு அளிக்கும் அபிப்பிராயம் இல்லை என்று கூறிவிட்டேன். மிகவும் சரியான பதிலேயே அளித்துள்ளாய் குரேசா. இருப்பினும் தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இச்சம்பவமே உபத்திரவமாக உருவெடுத்து விடுமோ என்று தோன்றுகிறது. அடியேன் கூறிய பதில் சரிதான் என்கிறீர்களா சுவாமி? சந்தேகமே வேண்டாம் குரேசா. யாதவ பிரகாசர் பாடசாலையில் உயரிய வேதாந்த சூத்திரங்களை உபதேசிக்கிறார் என்றாலும் அவற்றை விளக்கும் போது விபரீதமான அர்த்தங்களை எடுத்துரைக்கிறார். தன் சொந்த கருத்துக்களை திணிக்கிறார். ஏன், பகவானின் அனந்த கல்யாண குணங்களையே மறுக்கிறார். உண்மையை உணராதவர்கள் யாதவ பிரகாசரின் பாண்டித்யத்தையும் மேதாவிலாசத்தையும் ரசிக்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். இதனால் அவர் செருக்கு இன்னும் அதிகரிக்கிறது. எனவே மண்டபத்தை நீ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அந்த வரதனே உன் வாக்காய் வெளிப்பட்டிருக்கிறான் என்பது அடியேனின் தீர்மானம். தங்களின் ஆறுதலான வார்த்தைகளால் அடியேனின் மனது சற்று சமாதானம் அடைந்தது. இருப்பினும் அவ்வப்போது இந்த யாதவ பிரகாசரால் ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறு வந்த வண்ணமே உள்ளது. இதற்கு முடிவு என்னதான் சுவாமி? குரேசா, எந்த ஒரு இடையூறும் நமக்கு ஒரு படிப்பினையை அளிப்பதற்காகவே ஏற்படுகிறது. அதே வேளையில்
அதை தீர்க்கின்ற உபாயமும் பகவானால் நமக்கு அளிக்கப்படுகிறது. ஏன், சற்று புராண கதையை அலசிப்பாரேன். ஹிரண்யகசிபுவால் பிரகலாதனுக்கு ஏற்பட்ட இடையூறும் துன்பங்களும் எண்ணிலடங்காதவை. அவற்றிற்கெல்லாம் சிறு பாலகனான பிரகலாதனால் தீர்வு காணப்பட்டது பகவானால் தானே. அதுபோல் பக்தவத்சலனான பகவான் அந்த யாதவ பிரகாசருக்கும் தகுந்த ஒருவர் மூலம் கூடிய விரைவில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். எனவே நீ கவலை கொள்ளாமல் இரு. நன்றி சுவாமி. தங்களுடன் சற்று நேரம் உரையாடியதில் அடியேனின் மனது மிகவும் இதமானது. அடியேன் உள்ளே சென்று பேரருளாளனை தரிசித்துவிட்டு வந்து விடுகிறேன். வருகிறேன் சுவாமி.